10வது நூற்பாவில் 2வது அதிகரணம், 2 அதிகரணம் தான் இல்லையா? இப்போ அந்த 10வது நூற்பா எதை பற்றி சொல்வது? 10வது நூற்பா எதை பற்றி சொல்றதுமா? என்னம்மா அங்கெல்லாம் பெரட்டாதீங்க, என்னைய பார்த்து சொல்லுங்க. இது பயனீரினுடைய முதல் பாதம், பயனீரினுடைய முதல் பாதம் இல்லையா? அப்போ பயன்லாம் எப்போ வரும்? சாதனையால். இதுக்கு முந்தின அதிகாரம் சாதனைகள், அதில் கடைசியில் சிவ பூஜை செய்கிறத சொன்னார். அப்படி அந்த சிவ பூஜையை நாம் செய்யும் இடத்து இல்லையா ஞான பூஜை செய்கிறோம் இல்லையா? அப்போ அந்த காட்சி மங்கலாக இருக்குது. அந்த மங்கலாக இருக்கிற காட்சி தெளிவதற்கும் நிலைப்பதற்கும் நாம் என்ன செய்கிறோம்? அஞ்செழுத்தை ஓதுறோம். அந்த ஓதுறது நமக்கு அதுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மல வாசனை. அதுக்கு என்ன காரணம்? மல வாசனை. அந்த மல வாசனை நீங்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த அஞ்செழுத்தை ஓதும் போது நிற்கும் முறையில் நின்று இந்த அஞ்செழுத்தை ஓதுறதே அதுக்கு தான் ஓதுறோம். அப்போ அந்த அஞ்செழுத்தை வெறுமனை ஓதுனா அது நீங்காது, வெறுமனை ஓதுனா நீங்காது. அப்போ எப்படி இது ஓதணும்? அப்போ எப்படி அது அந்த மந்திரம் எந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த மந்திரத்துக்கேற்ற விதிப்படி நிற்கவும் செய்யணும், ஓதவும் செய்யணும், நிற்கவும் செய்யணும். அந்த முறையில் நின்றுக்கிட்டு இங்கே நிற்கிறதுங்கிறது பத்தியம்னு வைங்க இல்லையா? மருந்து சாப்பிடவும் செய்யணும், பத்தியம் காக்கவும் செய்யணும். அப்போ தான் மருந்து வேலை செய்யும். விளங்குதா? மருந்தை சாப்பிடுதும் பத்தியம் காக்கலைன்னா வேலை செய்யாது. அப்போ அந்த பத்தியம் என்னது? நிற்க முறையில் நிற்கிறதுங்கிறது அதை வெறுமனை சடங்காக செய்யக்கூடாது இல்லையா? இப்போ உங்களுக்கு முக்தி நிற்கணும், நிலைக்கணும்னா குரு லிங்க சங்கமத்தை வழிபாடு செய்யுங்கிறாரு இல்லையா? குரு லிங்க சிங்கம் கோயிலில் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னம்மா? அப்போ என்ன செய்யணும்? அது பிரயோஜனமாகுது மாதிரி என்ன செய்யணும்? என்ன செய்யணும் கேட்க, அதுக்கு ரெடி பண்ணணும் காங்க. அது வேண்டாம் கிடா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அந்த வழிபாடை பெருமான் மீது அன்போட ஒன்றி நின்று செய்யணும். எப்படி செய்யணும்? ஒன்றி, அறிவினால் ஒன்றி. அறிவினால் ஒன்றினான அறிவில் அவனை தவிர வேற எதுவும் சிந்தனையும் இன்றி ஒரு பொருளாகி. ஒன்றினானது 2 பொருள் ஒரு பொருள் ஆகிடணும். அதான் ஒன்றுதான். எது ஒன்றுச்சு? ஆன்மா. எதோட ஒன்றுச்சு? வழிபடுகின்ற சிவத்தோட ஒன்று. அப்போ 2 ஒன்றாகிறது. அதான் ஒன்றுதல். 2 ஒன்றாதல். விலகுதமா? 2ங்கிற தன்மை நீங்கி உணர்வினால் ஒன்றாகி போதல். அப்படி நின்னா இதெல்லாம் எங்க நிற்க? அறிவினால. அப்படி அறிவினால ஒன்றி நின்றா என்ன ஆகும்? ஏமா நம்ம அறிவு, நம்ம அறிங்கிறது சீவபோதம், யகாரம். சிகாரத்தில் ஒன்று நின்றா யகாரத்தில் இருக்கிற மகாரம் தீர்ந்து போம். மகாரம் தீர்ந்து போம். விளங்குதா? அப்படி ஆமா, அப்படி நின்னா ஏகனாகி நிற்கிறதுங்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஏகனாகி நிற்கிறதுங்கிறதுக்கு என்ன மேற்கோள் சொன்னாரு? எப்படி ஏகனாகி நிற்கணும்? எப்படி
ஏகனாகி நிற்கணும். அதுக்கு வெறுமனே ஏகனாகி நின்று சொல்லலை, இது போல அப்படி சொல்றது. எது போல? பரமேஸ்வரன் ஆன்மாவாக நின்ற முறையானே அவனிடத்து ஏகனாகி. பரமேஸ்வரன் ஆன்மாவாய் நின்றான கட்டு நிலை இல்லையா, முறை. அப்போ பரமேஸ்வரன் இந்த ஆன்மாவாகவே நின்றான். தன்னை சிறிதும் காட்டாதது நின்றது போல நமக்கு இப்போ சிவபெருமான் தெரிகிறாரா? தெரிகிறாராமா? இப்போ படிக்குங்க, உங்க படிக்குமாறு செலுத்துறவர் அவர் தானே. அவர் தெரிகிறாரா? தெரியல. அவர் எப்படி நிற்கிறாரு? மறைந்து நின்றுள்ளான் மாமணி சோதியான். இந்த மாமணி சோதியான் மறைஞ்சு நிற்கான். எதுல? நம்ம அறிவுக்குள்ள இல்லையா? அதனால நாம தான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அவன் படிக்க வைக்கிறது தெரியல, நாம படிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல அந்த முறையானேன்னா அந்த முறைமை போல இது ஓமை இல்லையா? இவன் அவனாய் ஏகனாகி நிற்கின்றது இல்லையா? பரமேஸ்வரன் எப்படி ஆன்மாவாக ஏகனாகி நின்றானோ அதுபோல இவன் அவனாய் நிற்கணும். அவன் இவனாய் நின்றது போல இவன் அவனாய் ஏகனாகி நிற்க என்றது. அது மேற்கோள். அப்படி நின்னா அது பயன் இல்லையா? ஆமா. அதுக்கு ஏது என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி அப்போ அதுக்கு ஏது என்ன சொல்லியிருக்காரு? அப்படின்னா என்ன இல்லையாம்மா? இப்படி நிக்கணும்னு முதல்ல சொல்றாரு. ஏன்பா நிக்கணும்? ஏன் நிக்கணும்? நீ ஞானத்தை பெறணும், அதான் கருவி. அந்த ஞானத்தை பெற்றாதான் ஆனந்தத்தை பெற முடியும்னு சொன்னேன் இல்லையா? நாம அந்த ஞானத்தை 9ஆம் நூற்பாவில் பெற்றாச்சு, பூஜை செஞ்சு இல்லையாம்மா? சாதிக்குமாறும் சாதனத்தை பெறுமாறும் சொன்னாங்களா இல்லையா? சாதனத்தை பெற்று சாதிக்கவும் செஞ்சாச்சு. சாதனத்தை பெற்றாச்சு. எதுக்கு சாதிக்கணும்? சிவத்தை அனுபவிப்பதற்கு. அதுக்கு ஒரு வியஞ்சகம் வேணும். அந்த வியஞ்சத்தை பெற்று அதை கொண்டு சாதிச்சு அப்போ நாம அந்த பெருமானை நுகரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதை நுகர்றதுக்கு அதிகாரம் நமக்கு இருக்குன்னு சொல்லி 7ஆம் நூற்பால தானே சொல்லியிருக்காரு. அதனால அந்த கருவியை பெற்று நாம சாதிக்குமாறும் சாதனத்தை பெறுமாறும் 9ஆம் நூற்பாவில் சொல்லிட்டாரு. சாதனத்தை பெற்றாச்சு, அதை கொண்டு சாதிச்சாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன? ஒன்றும் தேவையில்லை. விளங்குச்சா? அப்படிங்கிறான். புரியுதாம்மா? ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் இப்போ ஏகனாகணுங்க. அது எதுக்கு? அது எதுக்கு? விளங்குதா? நீங்கள் அது போன தடவை என்ன சொன்ன? நான் சாதனத்தை பெற்று சாதித்த பிறகு கூட இது நிலைக்கணும்னா 5 எழுத்தை சொல்லுன்னு சொன்னேன். சரி, ஒளிஞ்சு போன அதையும் சொல்லிட்டேன் இல்லையா? இன்னும் பழபடி என்ன செய்யற? யாகனாக்குங்க. இது என்ன? அதுக்கு தான் சொல்றாரு. அதுக்கு தான் எதுக்கு சொல்றாருன்னா அவ்வாறு நிற்கவே. அப்படின்னா அவ்வாறு நின்றால் மட்டுமேன்னு அர்த்தம். அப்படி நின்னா இறைவனோடு ஒற்றித்து நின்றா மட்டும்தான் யான் எனது
என்ற செருக்கு நீங்கி அவனுடைய சீபாதத்தை நீ அணைய முடியும். அல்லூடி அது இயலாது என்பது. அந்த செருக்கு அறாது, நீ அவனோடு கூடவும் முடியாது. விளங்குதா? அதுக்காக கண்டிப்பா செய்யணும். இதை விட்ட வேற வழியே கிடையாது. அதான் அவ்வாறு நிற்கவே நின்றா மட்டும்தான் இந்த செருக்கு போகும் இல்லையா? யான் எனது எனும் செருக்கற்று அவனுடைய சீபாதத்தை அணையும். அற்று அணையும். அறுதல் காரணம், அணைதல் காரியம் இல்லையா? அப்படித்தானம்மா? அப்ப அந்த யான் எனதுங்கிறது என்னது? என்னடா? பசுப்பற்றும் யான் என்பது யகாரமாகிய ஆன்மா. எனது என்பது ஆமா, எனது என்பது என் அது. அது என்பது ஆறாம் வேற்றுமை உருவு இல்லையா? அது உரிமை பொருள் குறிப்பது இல்லையாமா? எனது வீடு, எனது மனைவி, எனது பிள்ளைன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் உரிமை பொருள் தானே இல்லையாமா? ஆமா, உரிமை பொருள். இது என்ன உரிமையை சொல்லுது இங்க? அதுங்கிறது இந்த நூற்பாவில் என்ன உரிமையை சொல்லுது? காளீஸ்வரி சொல்லு, என்ன உரிமையை சொல்லுது? இவ்விடத்து எனது அது என்ற ஆறவேற்றுமை உருவு குண உரிமையையும் உணர்ச்சி உரிமையையும் உணர்த்திற்று. குணமானது, குணமாவது கருவி, அறிவு, ஞானம். இப்ப சிவஞானம். இப்போ சிவஞானத்தை கொண்டு தான் நம்மளை பார்க்குறோம், ஞான பூசை இல்லையா? அப்போ கருவி என்னது? சிவ சாதனத்தை பெருமாறுன்னு இப்போ தானே பார்த்தோம். ஆமாம். அதனால இப்போ நமக்கு குணம் என்னது? சிவஞானம். அதை கொண்டு உணர்ச்சி, அந்த அறியப்படுவது எது? சிவம் இல்லையா? அறிபவன் யகாரம், அறிவு வகாரம், அறியப்படுபொருள் சிகாரமும். எனவே சிகார வகார யகாரம் சிவய என்று பகுத்து நிற்கிறது. மூணா நிற்குது. அது தோன்றக்கூடாது. அதான் அரணம். எது அரணம்? யான் என்பதும் எனது என்பதும் அற்றா அங்க சிகாரம் மட்டும்தான் நிற்கும். யகார வகாரம் சிகாரத்துல அடங்கிடணும். யான் எனது என்னும் செருக்கு. செருக்குன்னு என்னமா? செருக்கு அற்றுன்னு அது வைப்ப. நான் அற்று கேட்கிறேன். செருக்குன்னு கேட்கிறேன். செருக்கு என்பது செருக்கு நிற்றல். செருக்கு செருக்கு நிற்றல் நான் என்ற உணர்வு முனைந்து நிற்றல். அதற்கு காரணமான மலத்தை செருக்கு என்றார். செருக்குக்கு காரணமான மலத்தை செருக்குங்கிறார். செருக்குங்கிறது காரியம், அதுக்கு காரணம் ஆணவ மலம், அதை செருக்குங்கிறார்.
நம்மகிட்ட செருக்கை ஏற்படுத்துகிற மலம். விளங்குதா? அப்போ அது அது உபசரித்தல். செருக்குக்கு காரணமான மலத்தை செருக்கு என்று உபசரித்தல். என்னமா காரியம்? அதுக்கு காரணமான மலத்தை செருக்குன்னு சொல்றார், காரியமா சொல்றார், காரணத்தை காரியமா சொல்றார். அதனால உபசாரம் இல்லையா? அது அறவே அறவேனானது நீங்க, அது பாச நீக்கம். சீபாதத்தை அணைதல். அது பயன். விளங்குதா? அது முதல் அதிகரணத்தில் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த செருக்கு சீபாதம்ங்கிறது, சீபாதம்ங்கிறது என்னது? இங்க அவனுடைய சீபாதத்தை அணையும்ங்கிறதெல்லாம் அவனுடைய திருவடி ஞானத்தை பெறும், ஞானத்தை சொல்லணும். திருவடிங்கப்படாது. திருவடிங்கிறது இங்க இடத்துல அந்த திருவடிங்கிறது சிவஞானத்தை குறிக்குது. முக்தின்னு சொல்லப்படாது. முக்தி அது சிவம், இது அருள். இல்லையா? இதான முதல் அதிகரணத்தில் சொன்னாரு. அப்போ நான் அவன் என்று எண்ணினாருக்கும் நாடும் விட உண்டாத நான் என ஒன்றின்றிய தானதுவாய் நான் என உள்ளென்று தானே எனும் அவரை தன் அடிவத்து இல்லென்று தானாம் இறைன்னு பார்த்தோம். அப்போ அந்த ஏகனாகி நின்றா அது அப்பதான் போகும். எனவே நானும் அவனும்னு பார்த்தா என்ன அது வருதுன்னா, ஐயா அறிகிறவன் நான், அறிகிறதுக்கு எனக்கு கருவியாயிருப்பது சிவஞானம், இது கொண்டு அறியப்படுற பொருள் சிவம். இப்படி பகுத்து அறிவது தானே தெளிவுன்னு சொன்னீங்க. சபிகற்பமா அறிகிறது தான் தெளிவுன்னு சொல்லிங்க. அப்படித்தானே அறிஞ்சிருக்கேன். பிறகு என்ன தெளிவில்லைங்கயோ? ஏமா தெளிவில்லைங்கயோ? அதுதான், அதுக்குத்தான் பதில். அவன் அதான் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? ஐயா நாம பகுத்து அறிகிறது தெளிவு தானே, அப்படித்தானே அறிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தான் சொல்றோம். அப்போ அது கற்று நிலையில நமக்கு வேறாய் இருக்கிற பொருளை வேறாய் அறிவது தான் தெளிவு. நமக்கு வேறு நில்லாத இறைவனை வேறாய் அறிவது விபரீதம் அப்படின்னு சொல்றார். அதனால அப்படி அறிய கூடாது. அப்போ அப்படி வேறு நில்லாத இறைவனை நாம வேறாக உணர்கிறோம். அப்படி உணர்வதற்கு காரணமாயிருப்பது அந்த மல வாசனை. அதை நீக்கணும். அதுக்கு எப்படி நீக்கணும்? சிவத்தோடு ஒன்றி நின்றாதான் நீங்கும் இல்லையா? அதனால முதல் அதிகரணத்துல ஏகநாதல் அதிகரணம் சொன்னார். அப்படி இல்லைன்னா நானும் அவனும் என்று எண்ணுதது. அப்படி என்றது முதல்ல நானே அறிகிறேன்னு அப்படின்னு இருந்தமா இல்லையா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை. நானே என்பாருக்கு தான் அங்கின்றி பண்ணுவிக்கும் கண்மத்தைன்னு முன்னால் படிச்சிருக்கோம் இல்லையா? நன்னுவிக்கும் போகம், போகத்தை கொடுத்து வினையாக்கிடுவான்னாரு இல்லையா? இப்போ இந்த சுத்த நிலையில் கூட அப்படி பிரித்து பார்த்தா அது வினையாத்தான் வரும், பிறப்பாத்தான் வரும். அப்போ எப்படி பார்க்கக்கூடாது? இறைவனை வேறா பார்க்கக்கூடாது. விளங்குதா? அப்படிங்கிறார். அதனால அந்த முதல் அதிகரணத்தில் அப்படி சொன்னவர். அப்போ அது அவனை பார்க்காம இருக்கிறது ஒன்று தான்.
இல்லையா? அல்லது கட்டு நிலையில நாம் எப்படி பார்க்குறோம்? நாம தான் அறிகிறோம்னு அறிகிறோம். நாம தான் அறிகிறோம் அப்படின்னு அறிகிறோம். அப்படி அறிகிறது நானும் அவனும். இப்போ இங்கே நானும் அவனும் என்று அறிவதும் நானே என அறிவதற்கும் ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால் அவனுக்கும் நான் என்ற உணர்வு இருக்குது, உனக்கும் நான் என்ற உணர்வு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் கூட கொஞ்சம் விஷம் விழுந்தாலும் விஷம்தான். அது அறவே நீக்கு அப்படிங்கார். தான் என ஒன்று இன்றியே நான் ஒரு பொருளை இங்கே இருக்க கூடாது, நாம் அதுவாய் மாறிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நின்னா ஆணவ மலை வாசனை நீங்கிருது. அப்போது அது மேலே என்ன வந்தது? இப்போ ஆணவ மலை வாசனை நீங்குது, அது மேலே என்ன வந்தது? தடை வந்தது. என்னமா வந்தது? காளீஸ்வரி சொல்லுங்க. அப்படி ஏகனாகி நிற்கவே நாம நமக்குன்னு அறிவில்லை, நமக்குன்னு சுதந்திரமா செயல் இல்லைன்னு ஒன்றி நிற்கிறோம். அப்போ அதுல என்ன தடை வருதுன்னா, நமக்கு அறிவும் செயலும் இல்லைன்னா நாமே இல்லையே. அறிவும் செயலும் இல்லைன்னா நாமே இல்லையா? இல்லையா? அப்படி ஆயிடுமா இல்லையா? ஆமா, அப்படி ஆயிரும். விளங்குதாமா? அதனால அந்த சிவாத்தி விதை செய்வர்கள் சொல்வது போல முத்தியில் ஆன்மாவே இல்லை, சுத்த செய்வர் சொல்றது மாதிரி இப்படியெல்லாம் ஆயிரும். அதனால அப்போ முக்தியில சீவன் முக்தின்னு ஒரு நிலையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆன்மா முக்தியில இன்பத்தை அனுபவிக்கும், சிவத்தை அடங்கி நிற்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களை மறுத்து முக்தியில ஆன்மா இருக்குது, அதுக்கு அறிவு இருக்கு, செயல் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த 2வது அதிகரணம். விளக்குதா? அப்போ ஏகனாகி நிற்குது, அது அறிவால ஏகனாகி நிற்கும். அதனால அறிவில் இருக்கிற ஆணவ மலம் போகுது, உடனாய் நிற்கிற ஆணவ மலம் போகுது. இறை பணியிலும் நிற்கணும், இறை பணியிலும் செயல் அப்படி இருக்கணும். அறிவு அப்படி இருக்கும்போது செயலும் அந்த முறையில் நிற்கணும். அப்போ அகபூசை மட்டும் செஞ்சா போதாது, புறப்பூசையும் செய்யணும். ரெண்டுக்கு வேற்றுமையே இருக்கக்கூடாது. அகபூசையில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி புறத்திலையும் பார்க்கணும். பூசை பண்ணுவீங்களா நீங்க? இல்லையா? வாங்கலையம்மா, நீங்க தீச்சை வாங்கலையோ? அடாடா. அப்போ அகப்பூசையில் எப்படி சிவத்தை பார்க்கமோ அதே பார்வை தான் புறத்திலையும் தெரியணும் இல்லையா? இப்போ காளீஸ்வரியை பார்த்தா எப்படி தெரியணும்? காளீஸ்வரின்னு தெரியக்கூடாது, சிவபெருமான் இல்லையா? மயில் ராசை பார்த்தா எல்லாம் ஒன்று தான், அவரும் ஒன்று தான், இவரும் ஒன்று தான், ஒரே காட்சி தான், ஒரே எல்லாம் சிவமாக தான் தெரியுது. அப்போ உங்கள் அன்பு சிவத்திட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஒருத்தட்டு பேதம் இல்லை, ஒரே மாதிரி அன்பு. விலகுதம்மா? உங்கள் மதினியை கண்டா ஒரு வணக்கம், வாத்தியாரை கண்டா அதுக்கு ஒரு வணக்கம், அப்படி இருக்கக்கூடாது. விளங்குதா?
எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே வணக்கம் தான். அடியாருக்குள்ள பேதமே, அது அவர் இல்லா இவர் இல்லா. அந்த பேதம் பார்த்தவனுக்கு தான் கையை வெட்டிட்டார் இல்லையாம்மா? கையை வெட்டிட்டாரா இல்லையாம்மா? இவர் நம்ம வீட்டுல இருந்து வேலை பார்த்தவர்ல அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் காட்டினா கையை வெட்டி போட்டார். வா, இது ஆமாம். அதனால இங்க இந்த 2வது அதிகரணத்தில் அகத்தில் அறிவில் ஒன்றாய் நின்னது போல செயலிலும் அருள் வழி நிற்கணும். அறிவிலே சிவத்தின் வழி நிற்கணும், செயலில் அருள் வழியில் நிற்கணும். ஏன்? உடம்பு அருள், உயிர் சிவம். அப்போ முதல் அதிகரணம் உயிர் இல்லையா, அது அகம். 2வது செய்கிறது அருள், அது உடம்பு. நம்முடைய உடம்பு திருவருளே உடம்பாகணும். நம்ம அறிவு சிவஞானம்தான் அறிவு. இப்போ நம்முடைய அறிவும் செயலும் பெருமானுடையதை அன்றி நம்முடையதல்ல. புரியுதா? எனவே இப்படி இருந்து கொண்டு உள்ளும் புறமும், உள்ள அகம், புறம் புறப்பூசை, புறப்பூசையில் காண்பது. உள்ங்கிறது அகப்பூசையில் காண்பது. அகப்பூசையில் எப்படி சிவத்தை பார்த்தீங்களோ அதே மாதிரி புறத்திலையும் பார்க்கணும். அதனால இப்படி பார்த்தா நமக்கு மாயை கண்மம், மாயை கண்மம். மாயை என்ன செய்யும், கண்மம் என்ன செய்யும்? சக்கியமா மாயை என்ன செய்யும், கண்மம் என்ன செய்யும்? அதெல்லாம் சத்தம் கட்டாம கிடக்குங்களோ? என்னம்மா செய்யுது? ஏன் அவளை சொல்ல விட மாட்டேன்? ஒழுக்க குழப்புறது. அவங்க சொல்லதுதான் முயற்சி பண்றாங்க. அதையும் பேசுங்க. மயில் கூட பேசுனா பாருங்க, பேசாதீங்க, சொல்லுங்க அக்காவும். என்னப்பா? அவன் என்ன செய்தானே தெரிய மாட்டேங்கய்யா. அப்படி அவன் செய்யறதே எனக்கு தெரிய மாட்டேங்க. இந்த அம்மா சக்கியம்மா சொல்றாங்க, ஏம்மா மாயை என்ன செய்யும் அப்படின்னா, மாயை மயக்கும். மாயை என்ன செய்யும்? பந்தப்படுத்தும். நம்மளை என்ன செய்யும்? பந்தப்படுத்தும். எதுல? உலகத்துல. மாயை எதுல பந்தப்படுத்தும்? உலகத்துல பந்தப்படுத்தும். கண்மம் சுகதுக்கத்தை விளைவிச்சிடும். ஆனந்தத்தை தடுத்து சுகதுக்கத்தை விளைவிச்சிடும். மாயை மூலமா உடல் வலி விளங்குதா? விளங்குதா? அப்போ அது ரெண்டும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்தோம்? இப்போ இந்த மாயையும் கண்மமும் நமக்கு வேறான் என்று பந்திப்பதா இல்லையா? அதுக்காக இந்த ரெண்டையும் செலுத்துறது, உடலையும் இதையும் செலுத்துறது எது? நகாரம். அந்த நகாரம் இப்போ சுத்த நிலையில வகாரம் ஆயிருக்கா இல்லையா? அந்த வழியில நின்னா அவன் 2 பேரும் வேலை செய்ய மாட்டான்.
செலுத்துறவன் வசப்பட்டா இந்த ரெண்டு செயல்படாது. விளங்குதா? அதனால இறை பணியில நிக்கணும். இறை பணியில வலுவாது நிற்க. இறை பணியில வலுவாது நிற்க. இறை பணின்னா என்னது? எல்லாத்துக்கும் அதை சொல்லிக்கிட்டு அடக்கப்படாது. அதான முதல்ல சொன்னோம். ஏமா முதல் அதிகரணத்துக்கு அதானே சொன்னோம். யான் எனது சீவாதித்தை அணையும்னு ஏகனாததுனால அது போகுதுன்னாரு. நீங்க இறை பணிக்கணும்னா அதுக்கும் அதுதான் இதுக்கும் இதாம்னு என்னமா? அப்போ அந்த அவனுடைய அருள்படி நிக்கிறோம். அப்படி நின்னா என்ன வருது? அஞ்ஞான கண்மம் பிரவேசியா. என்னது? அஞ்ஞானம், மாயை, மாயையின் காரியமாகிய அஞ்ஞானம் இல்லையா? கண்மம்ங்கிறது என்னது? கண்மத்தின் காரணமாகிய சுகதுக்கம். இதெல்லாம் நம்மகிட்ட சேராது. ஏன்? உடலோட இருக்குன்னா என்ன அர்த்தம்? உடல் இருக்குன்னா கண்மம் இருக்குது, மாயை இருக்குது. அந்த மாயையும் கண்மம் இருந்தா அந்த கண்மத்தை நுகர்வதற்கான முயற்சியும் இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்கும். அதெல்லாம் இருந்தா புது வென வந்துடும். புது வென வந்தா பிறப்பு வந்துடும். அப்போ அவெல்லாம் வரா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவெல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இறை பணியில நின்றணும். விளக்குதா? அருள் வழி நின்றணும். அருள் வழி நின்றா என்ன ஆகும்? அருள் வழி நின்னா என்ன ஆயிரும்? இந்த அருள் வழி நின்றா, அருள் என்பது ஞானம் இல்லையா? நீங்க அருள் வழி நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வினை வழி நிற்காது. அருள் வழி நின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். நோய் இல்லைன்னா மருந்தை கொடுக்க மாட்டான். நோய் இல்லைன்னா இல்லையா? மருந்த கொடுக்க மாட்டான். நோய் போயிடுதுன்னா. அதனால என்ன செஞ்சிடணும்? இறை பணியில. அப்ப இந்த இறை பணினா என்னன்னு பார்த்தோம். புறப்பூசை தாமா. அந்த இறை பணிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நாம செய்யறதெல்லாம் நமக்குள்ள இருந்து பெருமான் செய்யறாரு. நமக்கு பிறர் செய்வதெல்லாம் அவர் மூலம், அவங்க கருவிதான், பெருமான் தான் அவர்கள் மூலம் செய்யறாரு என்று நமக்கு பிராரத்த நுகர்ச்சியிலும் அப்படி பிராரத்த நுகர்ச்சியும் போது நாம செய்யலைன்னா ஆகாமியை யாராது பிறர் மூலம் வர்றதையும் இது அருள்னு நினைச்சிட்டா புதுவினை வராது. இன்ப நுகர்ச்சி அது புதுவினையா வராது. விளங்குதாமா? அப்போ என்ன செய்யணும்? நாம செய்யறதெல்லாம் நாம செய்யல, உள்ளிருந்து பெருமான் நம்ம ஆற்றாரு அப்படின்னு இருக்கணும். விளங்குதாமா? ஆமா, அதான் அருள் வழி நிக்கிறது. எல்லாம் யார் செய்தா? நாம இப்போ தானல்லாத பொருளை தான் என்றும் தனதல்லாத பொருளை தனதென்றும் நினைச்சாதானே வினையா வரும். இப்போ நாமே செய்யல, நாம வெறும் பொம்மை. யார் ஆட்டுதானா அவனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கருத்து புறா அருள் வழி நின்றால் என்னாகாது? வென உருவாகாது இல்லையா? நீங்க அருளை உங்க உள்ளத்துல கொண்டு இருந்தால் இல்லையா, அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்னமா இல்லையா? இப்படி வினைகள் வந்தாலும் என்ன ஆயிரும்?
ஆமாம், அது சிவபோகமாக மாறிடும். எப்போ உங்கள் உள்ள அவன்ல இருக்கான், இந்த பேருக்கு ஊட்டம்னு வந்தால் உள்ள யார் இருக்கா? அவன்ல இருக்கான். அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால அவன் என்ன செஞ்சிருவான், உங்களுக்கு தீவினையை கொடுக்க வந்தவன் சிவபுண்ணியத்தை செஞ்சு உங்களுக்கு சிவ போகத்தை கொடுத்துட்டு போயிடுவான். என்ன செஞ்சிருவான்? சிவ போகத்தை கொடுத்துருவான். எனவே அந்த இன்ப துன்பத்தை கொடுக்கறதுக்கு பதில் அந்த இன்ப துன்பமாக வராமல், இன்ப துன்பமாக வந்தால் தான் நமக்கு விருப்பு வெறுப்பு வரும். அந்த இன்ப துன்பமே வராமல் என்ன வருது? சிவ போகம் வருது. விளங்குதா? உடம்பு என்னாச்சு? இந்த மாயா சரீரம் மாயாத அருள் சரீரம் ஆயிடுது. என்ன ஆயிடுது? மாயாத சரீரம் ஆயிடுது. மாய்கின்ற சரீரம் மாயாத சரீரமாகி மாறிடுது இல்லையா? இன்ப துன்பத்தை ஊட்டுகிற அந்த கண்மம் சிவபோகத்தை ஊட்டுவதாக மாறிடுது. அப்பாடி இப்படி ரெண்டு வந்தா மாயையும் இல்லை, கண்மமும் இல்லை. விளங்குதா? ஆமாம். அதனால நீ என்ன செய்யணும்? இறை பணியில் நில்லு, வலுவாது நில்லு. கொஞ்சம் வளர்ந்து வலுவினாலும் வந்துடும். அந்த உணர்வில் இருந்து நீங்காது, இந்த உணர்வில் இருந்து நீங்காது இல்லையா? ஆமாம். அதாவது அதுதான் சொல்லுவாங்க. என்னடா? ஆமாம், இப்பவும் ஏறிட்டு தான் இருக்கு, எப்பவுமே ஏறிட்டு தான் இருக்கும். நாம் அந்த உடம்பை பற்றி நிற்கிற வரைக்கும் ஏறிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஏறாமல் நிற்கிறோம்னா, இப்போ நாம் அந்த இதில் பாடத்தில் ஒன்றி நின்றா ஏறாது. இப்பவும் என்ன செய்யறாது? பாடத்தில் ஒன்றி நின்னீங்கன்னா உங்கள் கருத்து வெளியில் போகலன்னுவீங்க, ஏறாது. விளக்குதாம்மா? ஆமாம். அதனால இந்த அந்த ரெண்டாவது அதிகாரம் என்னம்மா? அவரோட வினையை நமக்கு கொடுக்குறாரா? அது எப்படி கொடுப்பாரு? அடுத்தவன் ஜாமான் எடுத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் நான் சொல்லலை. அந்த இடத்துல அப்படி சொல்லக்கூடாது, அப்படி அப்படி இடத்துல அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்க தவிர அப்படி சொல்லணும்னு சொல்லலை. அது அந்த சித்தியார் 10ஆம் நூற்பாவில் இவனுலகி செய்த இதமகிதமெல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்பால் சென்று செய்யணும்னு வரும். அதுக்கு அதில் இருக்க மாதிரி சொல்லிடக்கூடாதுங்கிறது. அதை எப்படி சொல்லணும்? இப்போ நமக்கு இதம் அகிதம் ஒருத்தன் செய்தாருக்கு செய்துனா இவனுக்கு உங்களுக்கு யார் இறைவனை நிற்கிறாரு? நாம செய்ததெல்லாம் திருவருள் செய்துன்னு நினைக்கமா இல்லையா? பிறர் நமக்கு செய்தாலும் திருவருள் பிறகு மூலமாக செய்துன்னு அப்படிதானே நினைக்கணும் இல்லையாம்மா? அப்படி அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஒருத்தன் செய்யறாமலா, ஒரு வினையை செய்யறாமலா, அவனுக்கு என்ன ஆகும் சொல்றாரு. உங்களுக்கு இல்லை, அவனுக்கு என்ன ஆகும்னா, நீங்க உங்களுக்கு வினையை கொடுக்கறதுக்கு வரான் இல்லையா, நீங்களாகவே நின்றிருந்தா அவனுக்கு உங்களுக்கு அந்த வினையை கொடுப்பான். ஆனா நீங்களா நில்லாம இப்ப எப்படி நிற்கீங்க? அருள்மயமா நிற்கீங்க, சிவமயமா. அப்போ உங்களுக்கு அவன் செஞ்சா அது சிவத்துக்கே செய்யற மாதிரி ஆயிரும். நீங்க நிக்கிற நிலை இல்லையாம்மா? நீங்க அந்த வினையை செய்யும் போது அப்போ முடிவு பண்ணது இப்போ அது பலனை கொடுக்கணும்னு. அப்போ நின்னது நீங்க ஆன்மாவா நின்னீங்க. இப்போ எப்படி நிற்கீங்க? நீங்க சிவமா நிற்கிறீங்க. அப்போ அவன் உங்களுக்கு அந்த பயனை கொடுக்கும்போது அது சிவத்துக்கு செய்ததாகி, உங்களுக்கு செஞ்சது சிவத்துக்கு செஞ்சதாகி, அப்போ அவங்களுக்கு நல்லதை செஞ்சிருந்தோம்னா சிவபெருமானுக்கு செஞ்ச மாதிரி ஆகி அவனுக்கு வீடு பேரு எளிதாக கிடைச்சிடும். விளங்குதாம்மா? அவன் உங்களுக்கு ஒரு தீவினையை கொடுத்துட்டான்னா அதை மேலான நரகத்தில் போய் விழுத அந்த பலனை கூட்டிடும். நீங்கள் நிற்கிற நிலை என்ன செய்யும்? உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துங்கிறாரா இல்லையா? ஒரே இது யாருக்கு செய்யறோங்கிறத தகுந்தாப்புல அந்த பலன் மாறுதுன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? அதுதான் இவன் செஞ்சது அவனுக்கு போகல.
இவன் செஞ்சது அவனுக்கு போகலமா. இவன் அவனுக்கு செய்யும் போது அவன் நின்ற நிலை இவனுடைய பலனை மிகுவிக்குது. அவன் நிற்கிற நிலை இவனுடைய பலனை மிகுவிப்பதற்கு காரணமா இருக்குது. அது நல்வினையானாலும் சரி தீவினையானாலும் சரி. அவன் ஊட்டுறவன் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் இவன் நிற்கிற நிலை அந்த பயனை ஊட்டுது. விளங்குதா? அப்படி ஆகிதான் அந்த செய்தியை கூட சேர்த்து சொல்கிறேன். அதனால இது எதெல்லாம் இப்போ அங்கே இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இது எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு, ஏதோ ஒரு இருக்காரு, அவர் நிலை உனக்கு தெரியாது, அதனால் நல்லதை செய்யாட்டாலும் கெடுதலை செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறது தான். அதுதாம்மா. இப்போ அதாவது ஒருத்தர் கெட்டது செய்தோம்னா ஒருத்தர் நீங்கள் சாதாரண ஆள் நினச்சிருப்பீங்க, அவன் நிற்கிற நிலை பெரிய நிலை, அது உங்களுக்கு கடுமையாக போய் தாக்கிடும். விளங்குதா? அதுதான் சொல்லாதீங்க. நீங்கள் பழையபடி அதான் சொல்றீங்க. அவர் வேணா உங்களுக்கு ஒருவர் வேணை ஒருவருக்கு கொடுக்க முடியாது. அவர் இருக்கிற நிலை உங்களுடைய பயனை கூட்டுவதற்கு காரணமாக இருக்கும். விளங்குதாமா? அவனா இல்லாம சிவனா நிற்கிறதுனால உங்களுக்கு பலன் கூடுது. நல்லதை செஞ்சாலும் கூடுது, கெட்டதை செஞ்சாலும் பலன் கூடுது. விளங்குதா? அவன் செஞ்சது உங்களுக்கு வரும்னு சொல்லக்கூடாது. அவன் செஞ்சது அப்படின்னா அது நியதி தப்புதல்னு குற்றம், அது நியதி தப்புதல்னு ஆயிரும். அதனால அதை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. பயனை கூடுவதற்கு அவன் நிற்கிற நிலை காரணமாயிடும். அப்போ நாம ஞானிகளை பார்த்தா ஏதாவது செய்யணும்னு நினைக்கணும் இல்லையா? செஞ்சா உங்களுக்கு நல்லது, ஆனா கெடுதல் யாருக்குமே செஞ்சிடாத அப்படிங்கிறார். அதான் நமக்கு சொல்ல வந்த செய்தி. ஏன்னா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால சாமானியமா நினைச்சு ஒரு கெடுதலை செஞ்சிடக்கூடாது. நல்லது செஞ்சா பெரிய ஏற்றம் இருக்குது இல்லையா? ஆமாம்மா. இப்போ நீங்கள் செய்கிறது, நீங்கள் எவ்வளவு பெரிய கொடுமையை செய்கிறதுங்கிறத பொறுத்தும், செய்யப்படுறவன் எவ்வளவு பெரியவனா நிற்கானோங்கிறத பொறுத்தும் அந்த பலன் மாறும். விளங்குதாம்மா? நீங்கள் அவனுக்கு அதை செய்யும் போது உங்கள் கருத்து எப்படி இருக்குன்னு லேசாக நினைச்சி செய்கிறீங்களா, கடுமையான வன்மத்தோடு செய்கிறீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விளங்குதா? அதுபோல் அவன் நிற்கிறது, அவனுடைய தன்மை, அதுக்கு தகுந்தாப்புலையும் பலன் மாறும். விளங்குதா? அதனால இங்க இந்த 2வது பகுதியில இங்க இறைபணி வலுவாது நிக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இங்க சொல்ல வந்த கருத்து என்ன? சொல்ல வந்த கருத்து என்னமா? ஏமா இங்க நம்ம என்ன கருத்து சொல்றாரு? இறைபணி வலுவாது நிற்கிறது. அது 2வது அதிகரணத்துக்கு சொல்ல வந்த மேற்கோள் என்னது? இனி இறைபணி வலுவாது நிற்கிறேன் என்றது அது மேற்கோள் இல்லையா? அதுக்கு ஏது என்ன சொல்றாரு? அவ்வாறு நிற்கவே. அப்போ அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாகவே அஞ்ஞான கர்மம் பிரவேசியா உங்களுக்கு பலனாக சேராது அப்படின்னு சொல்றாரு. அவன் அருளால் அல்லது, இங்க ஆன்மா அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாகவே அஞ்ஞான கர்மம். அஞ்ஞான கர்மம்னு என்னது? அஞ்ஞான கர்மங்குது ஒரு செல்லுல அஞ்ஞானமும் அஞ்ஞானமும் கர்மமும். அஞ்ஞானம்ங்கிறது மாயையினுடைய காரியம், மாயை குறிக்கிறது. கர்மமும் பிரவேசியா. என்ன பிரவேசியா? ஆகாமியமாய் பிரவேசியா என்றது அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதனால அது நீங்க இறைவனில் என்னன்னா புதுவினை ஏறாது.
ஆகாமிய வினை ஏறாது. அப்போ உங்களுக்கு நீங்க உடம்போடு இருந்தாலும் அந்த உடம்பு வழி நாம வினை நுகரும் போது புது வினை ஏறாது. ஏன்னா ஒரு வினையை நுகரும் போது நாசோபத்தியா புது வினை ஏறுமா இல்லையா? அதை ஏறாது. அது காரணம் எதுனா அந்த கருத்து மாறுபடுவதனால. அதனால அந்த அஞ்ஞான கண்மம்ங்கிறது அது என்ன சொன்னாரு? உம்மை தொகை. என்னம்மா? ஆமா, உம்மை தொகை. உம்மை தொகைனானது ஏமா? உண்மை தொகைனானது உண்மை தொகைனானதா? அங்க உண்மையும் அவங்க அஞ்ஞானமும் கண்மமும் அப்படிங்கிற அந்த இம்ங்கிறது மறைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்க எடுத்து வருவிச்சுக்கிட்டு சொல்லணும். இல்லையா? தொக்கு நிற்பது தொகை. தொக்குன்னா தொகுத்து வெளிப்படாம மறைஞ்சு நிக்குது. அதை நீங்க என்ன செய்யணும்? ஆமா. அப்போ அப்படி சொன்னாதான் அங்க அந்த ரெண்டு மலமும் போகணுமா இல்லையா? கண்ம மல வாசனை, மாயா மல வாசனை போகணும். அதனால அங்க ரெண்டையும் நாம சொல்லி ஆகணும். அப்போ வேறா நின்று நம்மை பந்திக்கிற மலத்துக்கு ஒரு சிகிச்சை கொடுக்குறோம், உடனா நிற்கிறதுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். அதனால இந்த 2வது அதிகரணத்துல இறைபணி வலுவாது நிற்றல்ங்கிறதுல நாம மலவாசனை அறுபதற்கு ஆன்மா ஏகநாதல் பின்னரும், ஏகநாத பின்னரும்னா ஏகனாகி ஒற்றித்து நின்ற பின்னரும், இறைபணியில் அறிவால ஒற்றித்து நின்ற பின்னால செயலால அருள் வழி நிற்கணும். செயலால அருள் வழியிலும் நிற்க வேண்டும் என்பது அது சொல்ல வந்த கருத்து. அதில் ஐயப்பாடு என்னது? இப்ப இறைபணியில நின்னா எல்லாம் அருள் வழி நின்னா உங்க நிற்போனது அறிவு இச்சை செயல்கள் கெட்டு ஒழியுமா கெடாது ஒழியுமா? கெட்டு நிற்குமா கெடாது நிற்குமா? அருள் வழி நிற்கிறீங்க அப்படின்னா உங்க அறிவும் உங்க இச்சையும் செயலெல்லாம் கெட்டு நிற்குமா கெடாது நிற்குமா? அறிவு இச்சை செயல்கள் கெட்டு நிற்குமா கெடாது நிற்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அது கெடாது நிற்கும்னு சொன்னீங்கன்னா கெடாதபடி அது கேடலைன்னா ஏகனாகல் முடியாது. முதல் அதிகரணத்தில் நடந்ததே நடக்காது. கெடாதபடி ஏகநாதல் கூடாது. இப்போ அந்த உப்பு தூரமாகவே இருந்தா தண்ணியில கரையாது. கரையாதபடி ஏகநாதல் நடக்காது இல்லையா? கெட்டுடுதுன்னா ஒன்றுதல் கூடாது. கெட்டுதுன்னா கூடுதலுக்கு ஒரு பொருளே இல்லையே. அப்படி சொன்னாலும் தப்பு. அப்ப எப்படித்தான் சொல்லணும்? அப்போ இங்க குற்றங்கள் கெட்டு குணம் சிறந்து நிற்க வேண்டும் என்பது. கெடுதல் ஆன்மா இல்ல. நீ ஆன்மாவை பத்தி பேசுற. இங்க ஏகநாதனால கெடுதது எது? குற்றம் கெடவே அறிவு சிறந்து நிற்கும். இறந்து நிற்பதல்ல, சிறந்து நிற்பது.
இல்லையா? அப்ப கெட்டுரும்னு சொல்றதவன் யாரு? அது எவன் தப்பே சொன்னா அப்படி? ஏ தாய் நீ சொல்லு. சுத்த செய்வரா? சுத்த செய்வரை மறுக்கிறோம். அங்க ஆன்மா இருக்குது. இங்க அவனுக்கு அதை சொல்லலை. இங்க முக்தியில ஆன்மா இருக்குது, அதனுடைய அறிவு இருக்குது, செயல் இருக்குது. அறிவு இருக்குது, செயல் இருக்குன்னா ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மா கடலை, ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? இது யாருக்கு சொல்றாருன்னா பாடானவாத செய்வர். இந்த ஆணவ மலம்ங்கிறது குணம். ஆணவ மலம்ங்கிறது குணம். அது கெட்டுட்டுதுன்னா, குணம் கெட்டுனா குறியே இல்லை. கெட்டுருமா இல்லையா? ஆணவ மலம் உங்க அனாதியே இருக்குது. அனாதி இருக்கிறதெல்லாம் குணம்னு சொல்லணும். அனாதி இருந்தா குணம்னு சொல்லணும். அது நீங்க சொல்றது, அவன் சொல்றது. அனாதி இருக்கிறதெல்லாம் குணம். அதனால அதை நீக்குனா குனியும் போயிடும். அதனால அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஏன் அப்படி இல்லப்பா, அது குணம் இல்லை, குற்றம். ஏன் அப்படின்னா செம்புல அந்த கழிம்பை நீக்கிறதுக்கு குளிகையை சேர்த்தா அந்த செம்பு போகல. செம்பு தங்கமாகி பிரகாசமா நிக்குது. அதுல இருக்க குற்றமாகிய கழும்பு மட்டும்தான் போயிருக்குது. அதைத்தான் நாங்க சொல்றோம். பார்த்தீங்களா? இதுல பார்த்தீங்களா? செம்பு போயிட்டுதா? செம்பு மாதிரி தானே ஆன்மானோம். அப்போ ஆன்மா முன்ன காட்டிலும் எப்படி நிற்கும்? குணம் விளங்கி பிரகாசமா நிற்கும். குற்றம் போனா அது இல்லைன்னு சொல்லப்படாது. வெயிலுன்னு பயப்படாத அப்படிங்கிற. அதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்றது. இவனுக்கு என்ன சொல்றான்னா, ஆன்மா இருக்குது, இறந்து போகுவது புத்தி இல்லை, அதுக்கு அறிவு இருக்குது, செயல் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இந்த செயல் இருந்தா அதை செய்கின்ற பொருளும் அங்க இருக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்றாரு. விளங்குதாமா? அதனால இந்த அந்த குணமாகிய அறிவு இச்சை செயல்கள் கொட்டு ஒழியுமோ கெடாது ஒழியுமோ அப்படின்னா, அறிவு இச்சை செயல்கள் சிறந்து நிற்கும். அதுல இருக்க குற்றங்கள் அதுதான் நீங்குது. கெட்டது குற்றமே என்று குணமல்ல. கெட்டது குற்றமே என்று குணமல்ல. அதனால அவன் அதுக்கு என்ன சொல்றான்னா, அறிவு இச்சை செல் கெட்டு ஒழியுமோ கடாது ஒழியுமோனா அவன் சொல்றான், இறை பணிகளை நிற்பதனால் ஆன்மாவின் குணமாகிய அறிவு இச்சை செயல்கள் கெட்டு ஒழியுமோ என்று கேட்டா, குணகுணிகளுக்கு தம்முள் வேற்றுமை இல்லாதனால குணம் கெடவே குணியாகிய ஆன்மாவும் கெடும் எனப்பட்டு முப்பொருளும் நித்தம் என்ற அந்த சைவ சித்தாந்த கருத்தோடு முரண்பற்று முரணும். கெடாது நிற்கும்னு சொன்னா, கெடாது இருந்தா அவனோடு கலக்க முடியாது. இது உப்பு போல அது திடப்பொருளா இருந்ததுன்னா திரவ பொருளோட கலக்காது, அது சயோகமா நிற்கும் இல்லையா? அப்போ நாம கலக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு பொருள் ஒன்றை கலக்கணும்னா ஒத்த தன்மையை பெறணும். இப்போ நம்ம அறிவு தூலமாக இருந்தால் என்ன செய்யாது? இறைவனோட கலக்க முடியாது. விளங்குதாமா? அப்போ என்ன செய்யணும்? கலக்கணும்னா நம்ம அறிவு சூக்குமமாக ஆகணும். அது அந்த ஆணவ மலை நீக்கிட்டா சூக்குமம் ஆயிரும். அதனால இறைவனோட கலக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? அதனால இங்க விளக்கொளியின்றி கண்ணொளிக்கு காட்சி இல்லை. விளக்கு ஒளி இல்லாம
கண்ணொளிக்கு காட்சி இல்லை. ஆதலால் கண்ணானது தான் காண்பன எல்லாம் விளக்கொளியின் செயலே எனக் கண்டு தான் என்ற வேறு முனைத்து நிற்பதன்றி அந்த விளக்கொளியில் அடங்கி நின்றால், அதில் அடங்கி நின்னா ஆன்மாவே கெட்டுரும்னு சொல்லப்படாது. அந்த கண்ணே கெட்டு போச்சு, கண்ணு குருடாயிடுதுன்னு சொல்லப்படாது. இந்த விளக்கொடியில் கண்ணொளி அடங்கி நின்னா கண்ணு குருடாயின்னு சொல்லப்படாது. நல்ல கண் பிரகாசமாகி நிற்குது. அப்படி நிற்கிறதுனால வேற விடயங்கள் தாக்குவதில்லை. இப்போ நீங்கள் பாடத்தில் ஒன்றி இருந்தீங்கன்னா வெளியில் என்ன சத்தம் கேட்டாலும் அதுக்கு கேட்காதா இல்லையா? விளங்குதாமா? அதனால ஆன்மாவுக்கு வேறான பாசம் தாக்காது. உடம்போடு இருந்தாலும் அது தாக்காது அப்படின்னு சொல்றாரு. விளங்குதாமா? அதனால இங்க ஏனைய விடயம் என்றும் அந்த கண்ணை தாக்குவது இல்லை போல இங்க உயிரை, அதே போல ஆன்மாவானது தன்னுடைய இச்சாஞான கிரியைகள் யாவும் முதல்வனுடைய இச்சாஞான கிரியை இல்லாம நமக்கு விச்சாஞான கிரியையில் விளக்கம்ங்கிறது வராது என்று உணர்ந்து அவன்கிட்ட அடங்கி நின்றால், அடங்கி நின்னா நமக்கு இந்த மாய கண்மங்கள் என்ன செய்யாது? தாக்காது. அதனால நமக்குன்னு சுதந்திரமா அறிவில்லை, செயல் இல்லை. தற்றரும தருமி. என்னம்மா தற்றரும தருமின்னா என்ன? தத் அப்படிதான் சொல்லக்கூடாது. தத் அப்படின்னா சிவம். அவனுடைய தர்மமே நம்முடைய தர்மம். அவனுடைய அறிவும் செயலும் தான் நமக்கு அறிவும் செயலும் என்று அடங்கி நிற்கிறது. அப்போ அப்படி வேற தாக்காது, உலகம் தாக்காது. அது தாக்கலைன்னா அது காரணமாக நமக்கு ஆகாமிய வினை ஏறுதல் இல்லை. ஆகாமிய வினை யாராது? புதுசா நான் எனதுன்னு நினைச்சா தானே யாரும். நாம் அடங்கினா யாராது? அது அப்படி ஏறாம இருக்கிறது மட்டுமில்லை, நாம் அருள்ல அடங்கி நிற்கிறதுனால நம்ம அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அறிவு இச்சை செயல அடங்கி நிற்கிறதுனால வினைகள் தாக்குனா கூட அதை நாம உணர மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? நாம அதுல ஒன்றி இருக்கிறதுனால இதை ஒரு நேரத்தில் ஒன்னதானே உணர முடியும். அப்போ இதை உணர மாட்டோம். இது இன்பமா துன்பமா வரும். இது இன்ப துன்பத்தை நுகர்ந்தாதான் அதுல விருப்பு வெறுப்பு வரும் இல்லையா? இப்போ ஆமா. அப்ப அந்த இன்ப துன்பமே வரல அப்படின்னா விருப்பு வெறுப்பு வரவே வராது. விளங்குதாமா? அப்போ அப்படி அடங்கி நில்லாதபடி, விளங்குதா? நீங்க பாடத்துல ஒன்றி நிற்கிறாதபடி வெளியில் உள்ள சத்தம் உங்க காதல கேட்கத்தான் செய்யும். அதுபோல நீங்க அருள்ல அடங்கி நிற்காதபடி மாய கண்பங்கள் தாக்கத்தான் செய்யும். இப்பவும் தாக்குது. அந்த தாக்குறதை நீங்க உணர மாட்டீங்க. இப்ப தாக்குறத அதுல இருந்தா உணர மாட்டீங்க இல்லையா? இப்போம்னா உணர்ந்துருதும். விளக்குதாமா? ஏன்னா அது தாக்காம போறது வேற. தாக்குனாலும் அதை உணர மாட்டோம். தாக்குனாலும் உணர மாட்டோம். ஏன்னா நாம இந்த உடல்ல இருக்கல, இந்த உடல்ல இருந்து நீங்கி நிற்கிறோம். விளக்குதா? அதனால அப்படி அதுல அடங்காதபடி, நீங்க பாடத்துல ஒன்றி இருக்காதபடி வெளியில் உள்ள விஷயம் கண்டிப்பா தாக்கிறதான் செய்யும். அதே போல நாம் அருள் வழி நிற்கலைன்னா
மாயகன்மங்கள் வந்து தாக்கிறதான் செய்யும், தாக்காம போகாது. விருப்பு வெறுப்பு ஏறுனா பிறவிக்கு வித்தா வந்துடும், ஆகாமியமாய் மறுபடியும் பெத்த நிலைக்கு வந்துடுவோம். அதனால இறங்குறது ரொம்ப சுலபம், ஏறுறதுதான் கஷ்டம். கீழே இறங்கணும்னா வேகமானே என்னப்பா போன் எடுத்தாலே இறங்கிருக்கான். போன் அடிச்சாலே இறங்குதம்மா, பேசினா தானே இறங்கும். ஏமா அடிச்சாலும் எடுக்கலைன்னா இறங்காதுல்ல. நான் துட்டி இறங்கிருதா யாருதான்னு கேட்க, நீங்க வினைய சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இல்லையா? அப்போ அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னால 12ஆம் நூற்பாவில் தான் சொல்றோம், அந்த அடியாருடைய இணக்கம் அல்லாதார் வந்து சேரதுக்கு தடையா இருக்கா இல்லையாம்மா? அதே மாதிரி நாம அருள் வழி ஒன்றி நிற்கும் போது வேற உலகம் வந்து நம்ம தாக்கினால அதை உணர மாட்டோம், அதை நாம உணர மாட்டோம். அதனால ஆகாமியம் ஏறாது அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா கண்டிப்பா ஏறிடும். உடம்பு இருக்குதுனாலே என்ன அர்த்தம்? வேணை இருக்குது. இப்போ வேணை இருந்தால் அதுக்கு முயற்சி செய்வோம், புது வேணை வந்துடத்தான் செய்யும். அப்போ இது ஒரே வழி இதுதான், ஒரே வழி இதுதான் அப்படிங்கிறார். விளங்குதாமா? என்னம்மா? அப்போ இது நமக்கு தாக்காம போறது மட்டுமில்ல, அது அப்படியே சிவபுண்ணியமா மாறி அப்படியே சிவ போகமா மாறிடுது. என்ன ஆயிடுது? சிவ போகமா மாறுறது தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிடம் போனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது இந்த இணையடி நீழலேங்கிறாரா இல்லையா? அப்போ அந்த சுண்ணாம்பு காலவாயே என்ன ஆயிடுது? பெருமானுடைய திருவடி ஆயிடுது, தில்லை அம்பலம் ஆயிடுது. அவர் ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறார். சுண்ணாம்புக்குள்ள மூடலை, ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறார் இல்லையா? அங்கே நுகர்ச்சியெல்லாம் அம்பலவன் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு, சிவபோகத்தை உண்டு உவந்திருந்தார். ஏப்பா நல்ல மாராசன், என்னைய முத்தியில் கொண்டு வச்சுட்டாம்னு, திருவடியில் கொண்டு வச்ச மாதிரி வச்சுட்டாம்னு சந்தோஷமா இருக்காது. நல்லா லாக் பண்ணி சேஃபாக வர வச்சுட்டான். விளங்குதாமா? அதனால இல்லைன்னா கண்டிப்பா வந்துடும். ஆதலால் அவ்வாறு நிகழாத வண்ணம் மாயகன்மங்களின் வாசனை அறுவதற்கு இறைபணியில் வலுவாது நிற்றல் வேண்டும். கண்டிப்பா அப்படி நிற்கணும். அவ்வாறு நின்றால், அப்படி நிற்றல் தன் இச்சைப்படி சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு ஏதுவாகிய இறைவனியாம் ஆகலின் அப்படி நிற்கிறது. அப்போ அதுக்கு என்ன சொல்றான்? அப்போ நீங்க எல்லாம் முக்கியிலையும் நீங்க அருள் வழி நிற்போம்னு சொன்னா அதுவும் பந்தமாகாதா? எங்க உங்களுக்கு சுதந்திரங்கிறதே இல்லையே. முக்தினா லிபரேஷன் தானே, முக்தினா லிபரேஷன் தானம்மா, விடுபடுதல் தானே. நீங்க விடுபடலையே அப்படிங்கிறது கேட்குறான். என்னம்மா? அதுதான் இங்க சொல்றாரு. அப்போ தன் இச்சைப்படிங்கிறாரு. அதுதான் நாம முதல்ல கட்டு நிலையில என்னது, நம்ம இச்சைப்படி ஆணவத்துக்கு போய் அடங்கி நிக்கல. அது ஆமா, அது நம்ம அடிமைப்படுத்தி நின்றது இல்லையா? ஆனா நாம இப்போ விரும்பி பெருமானுக்கு அடங்குறோம், விரும்பி உமக்கே ஆட்பட்டேன் அப்படின்னு. அதனால அது சுதந்திரம் தான்
அப்போ சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு ஏதுவாகிய இறைவனியாம் ஆகலின் அது பந்தத்தில் படுத்துமாறு இல்லை. அதனால் ஆன்மா சுதந்திரன் ஆவனை என்று பரதந்திரனாகான். அருள்படின்றதுனால சுதந்திரன் தான் சொல்லணுமே தவிர அதை போய் என்ன சொல்லக்கூடாது, பரதந்திரம் சொல்லக்கூடாது. இங்கு இறைவனி என்பது இறைவனுடைய அருள்வழி நிற்றலை. வலுவாது நிற்றல் என்பது சலியாது நிலை பெறுதல். சலியாதுன்னா நீங்காது இல்லையா, நீங்காது. கொஞ்ச நேரம் பாடத்தை கேட்கறது, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது, கொஞ்ச நேரம் பாடத்தை கேட்கறது, அப்படி இல்லாம விளங்குதாமா? ஏன்னா நம்ம அறிவு எப்படி போகுது, சகல கேவலம் போயிடும், சகலத்தில் சகலம் வரும், இப்படி மாறி மாறி வருமா இல்லையா? சுத்தத்துக்கு போவாது, இந்த ரெண்டுல தான் வரும். சகல கேவலமும் சகலத்தில் சகலமும் நடக்கும் இல்லையா? இப்போ இந்த ரெண்டுக்கும் மாறி மாறி போய்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? என்னம்மா? அப்போ நாம அறிவு விளங்குது, மாசகலத்தில் 30 அறிவு விளங்குது, பழையபடி குறையுது, கூடுது குறையுது, அப்படிதான் ஆகிட்டே இருக்கும். அதனால அப்படி இருந்தா நம்ம அறிவு நிலை இல்லாம கூடுததும் குறையுமா இருந்தா அது முக்தின்னு சொல்ல முடியாது. அதனால இப்ப என்ன சொல்றாரு, இதை உறுதி செய்வதற்கு உதாரணம் சொல்றாரு, இந்த கருத்தை உறுதி செய்வதற்கு. அப்போ நாம் இந்த உடம்போடு இருந்தாலும், நாம் இந்த உடம்போட இருந்தாலும் நமக்கு மாய கண்மங்கள் அனுபவத்துக்கு வரும்போது நாம் என்ன கருத்து இருக்கணும்? நாமல்ல இந்திரியம், நாமல்ல இந்திரியம், நாம இந்த உடம்பல்ல, இந்த உடம்பு நாமல்ல. என்னம்மா? என்னம்மா? என்ன அப்படியா? பரதந்திரியம் கரைகளி பந்தம்ங்கிறது போன இதுல பார்த்தோமா இல்லையா? என்னம்மா? அதை பார்த்துறோன்னா ஒரு ஒன்றும் பெரிய காரியம். அகுதாமாறுங்கிறது தானே சொல்றீங்க. அற்றையில் அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யாதாகி அஞ்ஞான கர்மம் பிரவேசியா என்றதுன்னு போட்டிருக்கோம் இல்லையாம்மா? அப்போ அந்த அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாகவே அஞ்ஞான கர்மம் பிரவேசியா. பிரவேசியானா என்ன அர்த்தம்? ஆமா, அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாகவே. அவன் அருளால் அல்லதுங்கிறது ஒரு செயலை, ஒரு செயலையும் தற்போதத்தான், ஒரு செயலையும் தற்போதத்தான் செய்யானாகவே, தற்போதத்தான் செய்யானாகவேங்கிறது ஏது? அது என்னது? ஏது? அஞ்ஞான கண்மம். அஞ்ஞான கண்மம் ஆகாமியமாய் பிரவேசியா. ஆகாமியமாய் பிரவேசியா என்பது ஏறுதல் என்று. அஞ்ஞான மாயையும் கண்மமும், மாயையும் கண்மமும் முதல் காரணமாகிய மாயையும் கண்மமும் துணை காரணமாகிய மாயையும் வினைக்கு
முதல் காரணமாகிய கண்மமும் அதற்கு துணை காரணமாக நிற்கின்ற மாயையும் கூடிய வழியும் ரெண்டையும் கூட்டி வைக்கிறது எது? நிமித்த காரணம் ஆணவம். அது கூட்டி வச்சாலும் அது என்ன செய்யாது? ஆகாமியமாய் பிரவேசியா. அது ஆகாமியமாக பிரவேசியா. பிரவேசியனா ஆகாமியமாய் ஏறுதல் என்று. ஆகாமியமாய் ஏறாது. அது அப்போ என்ன ஆகும்? செய்யா செயலாய்ப்போம். அது என்ன பேர் அதுக்கு? செய்யா செயல். செய்யா செயல் என்ன? கருத்தின்றி செய்தல். விளங்குதா? அதனால ஆகலான் இறைபணி வலுவாது நிற்க என மேற்கொண்டது என்றார். அப்படி நிக்கலையா அந்த இது ஒழியாத, அது காரணமாக பிரபஞ்ச, அது காரணமான என்ன? அந்த பிரபஞ்ச காட்சி காரணமாக இன்பதுன்பம், இன்பதுன்பம் அது பிராரத்தத்தின் வழி இன்பதுன்பம். அது விருப்பு வெறுப்பு ஆக, விருப்பு வெறுப்பாய் ஆகாமியமாய் ஏறாது ஒழியாது. அப்படி அல்லாதபடி என்ன செய்யாது? அது அந்த இன்பதுன்பம் வந்தால் விருப்பு வெறுப்பாய் ஏறாம போகாது. அகுதி ஏறுமாயில் பிறவிக்கு வித்தாய் மீள பெத்த நிலையில செலுத்திடும். ஆகலான் அஞ்ஞானமாகாதவாறு. அஞ்ஞானமாகாதவாறுன்னு இந்த சுத்தர் பெத்தார் ஆகாதவாறு, சுத்தர் மீளவும் பெத்தராகாதவாறு மாய கண்மங்களில் வாசனை அறுவதற்கு, அறுதற்குன்னா நீங்குதற்கு உபாயம் வழி இதுவே. இதுவே இதுவே என்ன? இறைவனி நிற்றலே. இதுவே என்னானது? இறைவனி நிற்றலே ஆகலான். அப்படி இறைவனி நிற்றல் ஒரு தலையான் வேண்டும் என்பார். ஒரு தலையானது அதாவது இதை தவிர வேற வழி இல்லைன்னு, வேற மார்க்கம் என்று. ஒரே தலைங்கிறது வழி, ஒரே வழிதான். அது போவதுக்கு ஒரே வழிதான். ஒரு தலையான் வேண்டும் என்பார். அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாகவே. இது ஏது? அஞ்ஞான கர்மம். அஞ்ஞானமும் கர்மமும் ஆகாமியமாய் பிரவேசியா என்பது மேற்கோள். ஆகலான், ஆகலான் இறைபணி வலுவாது நிற்க வேண்டும் என்பது. அதனால என்ன செய்யணும்? இறைபணியில வலுவாது நிற்கணும். அல்லடா அது ஏறிடும். என்ன ஏறிடும்? ஆகாமியமா ஏறிடும். எனவே பரதந்திரியம் கரைகளிப்பந்தம் என சிவாகமங்களில் ஆண்டாண்டு போதியது இறைவனி நிற்றலை அல்ல. பரதந்திரியம் கரைகளிப்பந்தம் சொன்னது ஆணவ மலத்துக்கு சொன்னது. அது இறைவனி நிற்கிறது சொல்லலை. இந்த ஆணவம் என்பது கரைகளிப்பந்தம், எளிதில் கழிக்க முடியாத தடை. மற்ற சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு செல்லும் இயல்பிற்றாகிய தன் இச்சை வழி விடாது, தன் இச்சை வழி விடாது மலத்தினால் ஐந்தொழிலில் அகப்படுத்து சுழல்விக்கின்ற காரணமூர்த்தி வழி நிற்றலேயாம். பரதந்திரம்ங்கிறது காரண கடவுளர் வழி நிற்பது. அதான் நாம முக்குரியா போடுறோம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவங்களுடைய தொழில் என்பாட்டு நிகழாது ஒழிவதாக அப்படின்னு தான் அப்படி போடுறோம் முக்குரியா. ஆமா, அதனால அதான் பரதந்திரம். சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு ஏதுவாகிய இறைவனி நிற்கை
தன் இச்சைப்படி நிற்கையாம் ஆகலின் அது அதனை நோக்க சுதந்திரம். ஏன்னா அப்படின்னா அது பரதந்திரம் ஆகிருமேன்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு பதில் நாமே விரும்பி நிற்கிறதுனால அது பரதந்திரம் இல்லை, சுதந்திரம் தான் அப்படின்னு. அப்போ இங்க மலவாசனை அறுதல் முதல் அதிகரணத்தில் கூறி போந்தமையால் இங்க அஞ்ஞானம்ங்கிறது மாயையின் காரியத்தை குறிக்கும். அது அஞ்ஞானம்ங்கிறத என்னன்னு சொல்லக்கூடாது. ஆமா, ஆணவ மலத்தின் காரணமா சொல்லிடக்கூடாது, காரியமா. அப்போ சஞ்சிதம் தீக்கையாலும் பிராரத்தம் அனுபவத்தாலும் அறுதலின் இந்த கண்மம் அப்படிங்கிறது ஆகாமிய வாசனையே யாம் என கொள்கை. கண்மம்ங்கிறது எது? ஆகாமிய வாசனை. புது கண்ம யாராத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால இங்க நாம் அந்த முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பறிக்குமாறு என் இதம் அகிதங்கள் முன்னர் மச்செயலானால் இங்கும் இவை செய்யின் மேலைக்கு வித்தாகும். பின் செய்யாது அனுபவிப்பதென்று பின் தொடரும் செய்தி. முயற்சி செய்யாம அனுபவம் வராது. முயற்சி செய்யாம அனுபவம் வராது. அந்த அனுபவம் வந்தா அதுல விருப்பு வெறுப்பு வராம யாராது அனுபவிச்சா இன்ப துன்பம் வந்துடும். இன்ப துன்பம் வந்தா இன்பம் வந்தா விருப்பம், துன்பம் வந்தா வெறுப்பம், அடையாத விருந்தாளியா வந்துடுவாங்க. அது வந்தாச்சுன்னா புது வினை வந்துடும், பிறவி வந்துடும். அதனால இந்த பிராரத்தம் அனுபவிக்கும்படி ஆகாமியம் ஏறுதல் ஒருதலையாம் என்னும். அப்போ பிராரத்தத்தை நுகரும் போது ஆகாமியம் அபினாபாவமா வரும்னு தானே சொன்னீங்க. ஓ சாமி, அப்படித்தானே சொன்னீங்க. பிராரத்தத்துக்கும் ஆகாமியத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம். விட்டு நீங்காத தொடர்பு, அபினாபாவம். அப்போ எப்படி அபினாபாவமா இருக்கிறது எப்படி வராம போகும்? எப்படி போகும்? என்னம்மா? ஆமா. அப்போ அந்த பிராரத்தம் அனுபவிக்கிறோம்னா அந்த பிராரத்தம் இன்ப துன்பமா வரும். இன்ப துன்பம் வரும்போது இன்பம் வரும்போது விருப்பம், துன்பம் வரும்போது வெறுப்போ. நான் வரட்டுமான்னு கேட்டுலாம் வராது. அந்த இன்பம் வரும்போதே கூடிய வெறுப்பு சங்கிலி மாதிரி வரும். துன்பம் வரும்போது வெறுப்பு, அது தவிர்ப்பதற்கான முயற்சி இல்லையா, அதெல்லாம் கூடவே வந்துடும். அதை எப்படி நிற்குவீங்க? அதாங்க தடை. பிராரத்தம் அனுபவிக்கும் போது பிராரத்தம் இன்பமா துன்பமா வரும். இன்ப துன்பம் வந்தா விருப்பு வெறுப்பு எப்படி வகாம இருக்கும்? என்னையா கதை சொல்றீங்க? ஆமா. அப்போ இன்ப துன்பம் வந்தா உடனே கூட என்ன வந்துடும்? ஆமா, விருப்பு வெறுப்பு கூடயே வரும். அது எப்படி வராதுன்னு சொல்றீங்க? ஆமா, அதுக்கு ஒரு வழி இருக்குது இல்லையா? இந்த இன்ப துன்பம் எப்படி வருது? உடம்பு வழியா வருது. எப்படி வருது? இந்த உடம்பு நாமன்னு இருந்தா மட்டும்தான் இந்த உடம்புக்கு வர்றது உயிருக்கு வரும். இந்த உடம்போட உயிர் அத்திவிதமா நின்னா தான் உடம்பு வழியா உயிருக்கு போகும் இல்லையா? அப்படி இல்லாம இதுக்கு வேற அர்த்தம். இது நாம
இது இது நாமா, இது நானாமா, இது வெளியில் இருக்க சட்டை, அது உள்ள இருக்க சட்டை. இந்த சட்டை மாதிரி தான் அந்த சட்டையும் நினச்சிட்டு அந்த உணர்வு இல்லாமல் இருந்தான். சட்டையோடு தான் இருக்கும், சட்டையோடு தான் இருக்கும். சட்டையோடு இருந்தாலும் அந்த சட்டையை வேறாக உணர்ந்து நிற்கிறோம். விளங்குதாம்மா? சட்டைக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் சினிமா தியேட்டருக்குள்ளே தான் இருக்கீங்க, உங்கள் கருத்து பூரா திருக்கோயில் இருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்க விசில் அடிக்கிறதாலும் நீங்கள் உங்கள் காதில் கேட்காது, வீண் அடிப்பான் உங்களுக்கு. அது நீங்கள் அரகரா சிவசி வந்துட்டு இருப்பீங்க. விளங்குதாம்மா? அப்போது இடம் நீங்கள் அந்த பைக்குள்ளே இருந்தாலும் உங்கள் உணர்வெல்லாம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. அப்போ அதை வேற நினைக்கிறதுனால நிறைய பேரை கெடுக்காவில செய்யறாங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க எப்போதும் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஐயா ஆமா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? பொய் தானே சொல்லுவாங்க. என்னம்மா பயமுறுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு? சும்மா பயப்படாதீங்க. அதுக்கு இல்லம்மா, இந்த அனுபவிச்சுள்ளது அதுதான் ஆறா இயற்கைங்கிறாரு. அதை அனுபவிக்க மேல மேல அது கூடிக்கிட்டே தான் போகும். ஒரு காலம் போதும்லாம் அனுபவிச்சா போயிடும் அப்படின்னா போவாது. நீங்க அனுபவிக்காம இருந்தியோ? அனுபவிச்சாலும் போவாது. அதான் தூரா பெருங்குழிங்கிறார். ஏன்னா ஆறா இயற்கை அவா எவ்வளவு போட்டாலும். அதனால இது ஓஞ்சி நீங்க அங்க போகணும்னு நினைச்சா ஒரு காலம் போக முடியாது. உங்க இச்சையை மாத்துங்க. அவனை பிடிச்சேன்னா அவன் தான் இதை மாத்துவான். பற்றுக பற்றற்றான் பற்றினை, இந்த பற்ற விட இருக்கு, உங்களால விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ வேண்டாத வேலையை செய்யாத, அனுபவி, அப்பதான் உனக்கு போகும்னு. இப்படி இவ உபதேசம் இந்த பிரேமானந்தா மாதிரிலாம் சொல்லி இருக்கு. அது நமக்கு அப்படி ஆசை போகாதுமா. அது போகவே போகாது. ஏன்னா அது நம்ம வசத்துல இல்லையம்மா. விடுறதுக்கு நம்ம வசத்துல இருக்குது. நாம ஒரு செயலையும் செய்ய முடியாதுமா. நாம எதுவுமே நம்மால பெருமான பிடிச்ச அவன் கருணையினால தான் நாம போறோமே தவிர நாம நம்மளுடைய சாமர்த்தியத்தினால எதையுமே பற்றவும் முடியாது, விடவும் முடியாது. விளங்குதா? அப்போ நாம எல்லாம் அவனை எப்படி படிக்கிறோமோ அப்படித்தான். விளங்குதா? கண்டதை சொல்லாத. அதனால நான் நல்லதான் சொன்னா சார். ஏமா வினைய பெருக்காதீங்க. அதனால நீங்க உடம்போட தான் இருக்கோம். உடம்பு இருக்குன்னா வினை இருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால நாம் அந்த உடம்பு நாமல்லன்னு அந்த உணர்வை ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் நமக்கு அது பிளேஸில் போகாது. ஒவ்வொரு தடவை நமக்கு வரும்போது என்ன செய்யணும்? இந்த உடம்புக்கு வருது, நாமா உடம்பா இது, இந்த உடம்பு நாமா அப்படின்னு நினைக்கணும். வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? பைய தான் தள்ளணும். விளங்குதா? இந்த உடம்பு நாம இல்லை. சரி, இந்த உடம்புல இருக்கிற கருவிகள் இல்லையா? நாமோ தனுகரணம், நானோ தருகரணம்.
நானோ மலமாயி சொல்றாரு நம்ம சிவபாசாரத்தை சொல்றாரா. அதனால இது எதுவுமே நாம் அல்ல. சரி, இந்த கருவிகள் இருக்குது, அந்த கருவிகளும் நாம் அல்ல. கருவிகளும் இந்த உடம்போ கருவிகளோ நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை, நம் வழியின் அல்ல, நம் வழியின் அல்ல, வழி நாம் அல்ல. இதை கொண்டு நுகர்கிற பொருள் இருக்குதே, இதன் வழியாக நுகர்கிற பொருள், இந்த கருவிகள் வழியா நுகர்தமா இல்லையா? ஏமா இந்த உடம்பு நாமல்ல, கருவி நாமல்ல, இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. இது ரெண்டாவது இல்லையா? இதனால அறியப்படுகிற விடயம் இருக்குத, அது நம்முடையதா? ஒரு தாலையும் நம்ம இது இல்லை. என்னம்மா? ஆமா, இதெல்லாம் நம்ம வினைபடி வந்திருக்குது இல்லையா? நாம வினையை அனுபவிக்காததுக்காக வரல, நாம வினையிலிருந்து நீங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நோயை பெருக்கிறதுக்கு வரல, நோயிலிருந்து விடுபடுவதற்கு வந்திருக்கோம். அப்போ அதுக்குத்தான் செய்யணுமே தவிர பெருக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால இந்த உடம்பு நாமல்ல, இதில் இருக்கிற கருவி நாமல்ல, இதையெல்லாம் நம்முடைய கண்ட்ரோல்லையும் இல்லை. இதை கொண்டு நுகர்கிற பொருள் கூட நம்முடையது அல்ல இல்லையா? அப்போ சரி, கருவி இல்லை, உடம்பு ரெண்டும் கருவி இல்லையா? இதை கொண்டு நுகர்கிற பொருள், அதுவும் எந்த பொருள்? எல்லா பொருளும் பெருமானுடையது தான். எல்லா பொருளும் அவை உடைமை, அவனுடைய உடைமை, அதுவும் வாங்கியதில்லை. நீ நீ யாரு? நாமே பெருமானுடைய அடிமை, நாமே பெருமானுடைய அடிமை. நமக்கே சுதந்திரம் இல்லை, நாம பெருமானுடைய அடிமை. வேற என்ன நான் செய்யுது நீ செய்த? அப்போ எதையும் அதான் அந்த இதில் சொன்னாரா இல்லையா? அந்த திருவருள் பயனில் அந்த 58வது பாட்டு என்னது? என்னம்மா? நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். அப்போ எது செய்தாலும் அது உன்னுடைய செயலாக கருதாதே, நாம செய்யறோம்னே நினைக்காத. நீ ஒரு பொம்மை, அந்த கருவிகள்லாம் எப்படியோ அப்படிதான் நீயும். அதுக்கு உனக்கும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை, விளக்குதாமா? அதனால அதுல வர பலனையும் உன்னுடையதுன்னு நினைக்காத. நாம தான் அப்படி உண்டாக்கிட்டோம், இப்படி சண்டாக்கிட்டோம்னு நினைக்காத. நீ ஒன்றும் செய்யலை, ஒன்னொரு செயலையும் உன்னுடைய செயலாக நினைக்காத. வருகிற பலனையும் உன்னுடையதாக கருதாதே. நீ எதை அறிந்தாலும் நாம அறிகிறோம்னே நினைக்காத. நீ அறியல, உன்னை அறிய வச்சிருக்கான். அதனால நீ முந்தி பாராதே. அப்போ பிந்தி பார்க்கணும். முந்தி பார்க்காம என்ன செய்யணும்? பெருமானு அருளுக்கு பின்னால நின்று பார்க்கணும். பார்த்ததனை பார். இறைவன் எதை காட்டினானோ, எனக்கு இதை அனுபவிக்க வச்சிருக்கான், எனக்கு இதை அனுபவிக்க வச்சிருக்கான், இதை உண்ண வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் யாரை நினைக்கணும்? பெருமான். என்னடா எல்லாம் வேலை செய்யும். நாம அதை முயன்று அருள் வழி நின்று மாற்றணும். நமக்கு வினை இருக்கலாமா, அதைத்தான் உண்டாக்கும். நாம் அந்த வினை வழிபடாமல் இதெல்லாம் மலத்தினால் நிகழ்வது தானே. அந்த ஆணவ மலம் தான் உங்களுக்கு அந்த போத்திருத்தத்தை நான் இதை நுகரணும், நாம்ங்கிற நுகர்ச்சி அந்த இதை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? நாம் அருளில் சேர அந்த உணர்வை அது மங்க வைக்கும். நாம் அதிலிருந்து விடுபட முடியாது. நாம் அருளில் பற்றி நின்றா அந்த உணர்வு நீங்கிறோம் அப்படிங்கிறார். விளங்குதா? அதனால அப்போ நாமும் அரணுடைமை, நாமும் அருள். அப்போ நான் எனது முதல்ல சொன்னது இந்த உடம்பு அதனால் நுகரப்படுகிற பொருள் இல்லையா? இல்லையாம்மா? அதை ரெண்டும் சொன்னார் எனதுங்கிறதுக்கு. அப்புறம் ஆன்மாவை சொல்றாரு.
என் அது அப்படின்னு சொன்னமா இல்லையா? அப்போ ஆன்மாவும் என்ன இல்லை, அரண் உடைமை. நாமும் அரணுடைய அடிமைகள், நாமும் அரணுடைமை. அப்போ நாமும் ஒரு தனி சுதந்திர பொருள் அல்ல, இல்லையாம்மா? ஆமெனில் இவ்வளவும் உங்கள் கருத்தில் இருந்ததுன்னா உணர்ந்தது. யாமெனில் ஒரு வினையை ஒரு அனுபவிக்கும் போது இந்த உணர்வுகள்லாம் இருந்தா நீங்க எந்த உடம்புல இருந்து எந்த உடம்புல நீங்க இந்த உணர்வோடு நின்றா இதுதான் இறைபணி, இதுதான் இறைபணி. அப்படின்னு அந்த உணர்வோடு இருந்தா வினை யாராது. நீங்க எந்த உடம்புல இருந்து செஞ்சாலும் சரி, மானிட சரீரம் இல்லை, நீங்க புழுவா இருந்தா கூட இந்த உணர்வு இருந்தா உதுவினை ஏறாது. ஏன்னா முக்கிய அடைவதற்கு மானிட சரீரம் தான் ஏற்ற சரீரம்னு சொல்றோம். இந்த உணர்வு தான் முக்கியம், சரீரம் முக்கியம் இல்லை, உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வு இருந்ததுன்னா இங்கே எந்த உடம்புல இருந்தாலும் சரி வினைங்கிறது ஏறாது. வினை ஏறாதுன்னா பிறவி, வினை இல்லைன்னா பிறவி ஒழிஞ்சிடும். விளங்குதா? ஆமாம், அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நாம் அல்ல இந்திரியன் நம்படி நல்ல அல்லங்கிறது நாம் அல்ல, இந்திரியம் நாம் அல்ல. அப்போ நாம்னு சொன்னா அல்லன்னு போட்டிருக்குது இல்லையா? அல்லன்னா அது என்னது? அல்லன்னா என்ன? அல்லங்கன்னா அக்ரிணை. அல்லங்கிறது ஆமா, நாமுங்கிறது உயர்திணை. அப்போ அல்லன்ல சொல்லணும், நாம் அல்லோம் என்ன சொல்லணும்? நாம்ங்கிறது பன்மையா இருக்கிறதுனால நாம் அல்லோம். என்ன அல்லோம்? இந்திரியம் அல்லோம், அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லலையே, அல்லன்ல சொல்லி என்னம்மா? ஏன்னா அது இலக்கணம், அண்மை சொல்லுதான் வேற்றிடத்தானேங்கிறது இலக்கணம். என்னது? அண்மை சொல்ல வேற்றிட. அப்போ எதை துணிகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல சொல்லணும். அதனால இந்திரியம், இது இந்திரியம் அல்லங்கிறது இந்திரியங்களை குறிக்குது. நாம் அல்லன்னா நாம் என்ன அல்ல? கருவிகள் அல்ல. அந்த கருவிகள் சடம், அதுதான் அல்ல. நீ எது இல்லை? நாம் அல்ல, நீ எது இல்லை? அப்போ கருவிகள்ங்கிறது சடம் தானே, அப்போ அதைத்தானே சொல்லணும் அல்லன்னு அப்படின்னு சொல்றார். விளங்குதா? அதனால அண்மை சொல்லை குறித்து வரும். அதனால நாம் அல்ல இந்திரியம். இந்திரியம் நம் வழியின் அல்ல, இந்திரியம் நம் வழியின். நம் வழியின் என்ன? நம்முடைய நம் வழி நிற்பதில்லை, நமக்கு அடங்கி நிற்பது இல்லை, நம்ம இச்சைப்படி நிற்பதில்லை. நம் வழியின் வழி நாம் அல்ல, வழி நாம் அல்ல, நம் வழியின் அல்ல, நாமும் அரணுடைமை. எனவே இந்த கருவிகள் அறியப்படுகிற பொருளும் நம்முடையதல்ல. நாமும் அரணுடைமை. ஆமெனில் நாமும் அப்படிங்கிறது அது உண்மை இறந்தது தெளியது. நாமும்
நாமும் அப்படின்னா இந்த பொறிகளைப் போல நாமும், இந்த தனுகரணங்களைப் போல நாமும். தனுகரணங்களெல்லாம் இறைவனுடையது, அதுபோலத்தான் நாமும். அப்போ அதுபோல இந்திரியங்களும் இந்த உடம்பும் போல நாமும். ஆமெனில் இந்த உணர்வுகள்லாம் நமக்கு இருந்ததானால் எத்தணிவில் நின்றும் நின்றும் அப்படிங்கிறது உண்மை சிறப்பு. இறைபணியாருக்கு வினை இல்லை. இறைபணியில் நிற்பவர்களுக்கு வினை இல்லை. என்ன வினை இல்லை? ஆகாமிய வினை இல்லை. அது மட்டுமல்ல, முற்சை வினையும், இது சப்ளிமெண்டரி, பிராரத்தமும் அதை கொடுக்கிறவன் முன்னிலையில் இறைவன் தான் ஊட்டுறான். பிராரத்த வினையில் இந்த உடம்பின் வழியாக ஊட்டுறான். நாம் அந்த உடம்பே வேற நினைச்சா இதுக்கு வர்ற இன்ப துன்பமும் நமக்கு வராது. பிராரத்தம் அது சஞ்சிதம். முற்சை வினை ஏமா முற்சை வினைங்கிறது பிராரத்தம். ஆமாம், பிராரத்தம் முன்னாலே செஞ்சது தானே, இப்பமா செஞ்சது அந்த சஞ்சிதத்தில் ஒரு பகுதி தானே. அப்போ இந்த முற்சை வினைங்கிறது எதை குறிக்க? பிராரத்தத்தை குறிக்குது. ஆமாம், சஞ்சிதத்தில் ஒரு பகுதி. சஞ்சிதமெல்லாம் முன்னால் செஞ்சது, அதில் ஒன்றை தானே கொஞ்சம் தானே கொண்டு வந்திருக்கோம். அது பழசில் ஒரு கூறு, அதைத்தான் கழிச்சானவரை இதை கழிக்கலை, இதையும் கழிப்பான். ஆமாம், நமக்கு அந்த தகுதி இல்லை. அது நீங்க அதி தீவிர பக்குவம் வந்திருந்தா அப்பவுமே கழிச்சிருப்பாரு. எப்பவுமே கழிச்சிருப்பாரு. தீக்கையிலேயே பிராரத்தையும் தேய்ச்சி கழிச்சிருப்பாரு. இப்ப பிராரத்தத்தை எதுக்கு வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் மருந்து உனக்கு தேவை இருக்கு, உனக்கு நோய் இருக்குது, அப்போ மருந்து வேணும், கொஞ்சம் காலமும் வேணும். இப்போ கொஞ்ச நாள் இருங்க, அவசரப்படாத, இருந்து மருந்தை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு வச்சிருக்காரு. நீங்கள் அது இல்லையா இது இல்லையாலாம் கேட்கப்படாது, சத்தம் கடாம. என்னம்மா? ஆமாம், இதுக்கு நீங்கள் அது ஏமா இதெல்லாம் அது நீங்கிறதுக்கான முயற்சி. இப்போ இந்த காலமும் கருவி இருக்க, இதை அட்டெம்ப்ட் பண்ணுதியா? ஃபெயில் ஆனவோ பண்ண செய்றீங்க, அரியர்ஸ் எழுதி பாஸ் ஆகுதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுதியா? அதுதான் சொல்கிறாரு. மண்டையை சொல்லாத, விளங்குதாடா? அவன் முழு பக்குவம் அடைந்தவனை பற்றி தான் பேச்சே இல்லையே. முழு தகுதி வந்தால் அவனுக்கு பிராரத்தம் சஞ்சிதம் எல்லா கழுதியும் போயிடும், உடனே முக்தி தான். முழு தகுதி வந்தாச்சு இல்லையா? காய்ச்சல் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னா போங்கன்றவார், வீட்டுக்கு போங்கன்றவார். இவனுக்கு கொஞ்சம் இருக்குது, உள்காய்ச்சல் கொஞ்சம் இருக்குது, நீ வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வணங்குதாம்மா? அதுதான் நாம். அப்போ நாம் அந்த உடம்பை வச்சிருக்காருனாலே பெருமான் வச்சிருக்கிற, அவனுக்கு போக்கணும், யாரும் போக்கலை. அப்போ நமக்கு கொஞ்சம் இருக்குது, தேவைப்படுதுன்னு வச்சிருக்கிறார் இல்லையாம்மா? அப்போ அந்த கருவி வேணும். நாம் முழுசாக பாஸ் ஆகிறதுக்கு இந்த கருவி வேணும், கொஞ்சம் காலமும் வேணும். அப்போ அந்த காலத்தில் இந்த கருவியை கொண்டு என்ன செய்யணும்? ஒரு முயற்சியை செய்யணும், இதிலிருந்து விடுவதற்கான முயற்சியை செய்யணும். அதைத்தான் சொல்லியிருக்கு, நல்லா செய்யுங்க அப்படின்னு. என்னம்மா? பிராரத்தம் நமக்கு வரும்போது நீங்க புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா பிறகு வந்துடும். அப்போ அது வராததுக்கு நீங்க முயற்சி செஞ்சு நீங்கணும். விளங்குதாம்மா? அதான் முற்சை வினையும் பிராரத்தமும் தருவான் முன். அதை கொடுக்குறவன் அவன் தானே கொடுக்குறான். அவன் வந்து ரெண்டு விதமாக கொடுப்பான்னு பார்த்தோமா இல்லையா? அறுத்தி அறுப்பன், அருந்தாவகையும் அறுப்பனா இல்லையா? எனவே இப்போ நமக்கு அருந்தாவகை அறுக்கணும். அருந்தாவகை அறுக்கிற உயிர்களுக்கு தான் பிறவி நீங்கும் இல்லையா? ஆமாம்.
அப்போ முதல்ல அவன் என்ன செய்யணும்? அவன் இப்படி ஏகனாகி இறைவனியில் நின்று அது வெறுமன உடல் ஊழாய் கழியுமாறு செய்யணும். உடம்பை மட்டும் தாக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த உடலை மட்டும் தாக்கிட்டு போகும் எழுதுறது. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அது உடலையும் தாக்காது போகும். அதுக்கப்புறம் அது சிவ போகமாக மாறிடும். விளக்குதான்? அது நீங்கள் எப்படி நிற்கீங்களோ முதல்ல அது மாறிட்டே இருக்கும். இப்போ உடலை தாக்குது இல்லையாம்மா? உடலை தாக்குது. அதை வேணா என்ன செய்யும்? உடலை தாக்குது. உயிர் நீங்கள் அந்த உடலோடு ஒட்டி இருக்காததுனால உயிரை தாக்க முடியல. ஏன் உயிரை தாக்கல? உடல் மூலமாக தானே எப்போதும் தாக்குச்சு. இப்போ உடலை தாக்குதுன்னா இப்பவும் உடலை தான் தாக்குது, அப்பவும் உடலை தான் தாக்குச்சு. அப்போ அந்த உடலே நாம இருந்ததுனால உடலுக்கு வந்தது நம்ம பற்றிக்கிடுது. இப்போ நாம் அந்த உடலை வேற நினைக்கிறதுனால நம்ம பற்றலை, வேற ஒன்றும் இல்லை இல்லையாம்மா? நாம் இது அல்ல அல்லன்னு சொன்னோமா இல்லையா? இந்த அல்லன்னு அந்த உணர்வு நம்மகிட்ட இருந்தால், இந்த சட்டை நாம் அல்லன்னு இருந்தால், அந்த சட்டை கிழிஞ்சதுன்னா நாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டோம். விளங்குதா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறார். அதனால அந்த முச்சை வினையும் தருவான். இவன் எப்படி நிற்கிறான்னு பார்த்து கருத்தறிந்து முடிப்பானுங்கிறமா இல்லையா? அப்போ இவனுக்கு மருந்தை கொடுக்கணுமா வேண்டாமான்னு அவன் நிற்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணுவார். விளங்குதா? ஆமாம். அதனால அதான் தருவான் முன் இல்லையா? அவன் அதன் பயனும் கொடுப்பானும் இல்லையா? என்னம்மா சொன்னோம்? செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும். திருவருள் பயனில் சேர்ப்பானுங்கிறாரு இல்லையா? அந்த பலனை சேர்க்கிறவன் ஏகனாகிய இறைவன் தானே. அவன் நீங்கள் எப்படி நிற்கிறேன்னு பார்த்து சேர்ப்பான். அப்போ அவங்களுக்கு உடல் உழாய் கழியும். கழியும் அப்படிங்கிறது தருவான் முன் கழியும்னு வரவிக்கணும். தருவான் முன்னு நிற்காலியா? எச்சமா நிற்குது. கழியும் அப்படிங்கிறது நீங்கள் வருவிச்சுக்கணும். தருவான் முன் ஏமா தருவான் முன் என்ன ஆகும்? அப்புறப்பட்டா நிற்கிதாரியா? சொல்ல முடியலை. முச்சையும் வினையும் தருவான் முன். தருவான் முன் கழியும் அப்படிங்கிற பயனிலைய வருவிக்கணும். விளக்குதா? அதனால எச்சம். அது சொல் எச்சம். அது என்னது? சொல் எச்சம். இசை எச்சமும் சொல் எச்சம் அப்படிலாம் இருக்கா இல்லையா? இடபடு அமைதி. இடபடு அமைதி எது? முன் என்பது முன்னிலை படற்கையாய் நின்றது. தருவான் கூட்டுவிக்கும் என படற்கை பொருளிலே நின்றது. தருவான்கிறது கூட்டுவிக்கிறவன், சேர்ப்பான். கழியும் எச்சம் எப்படி? என்ன? உடலுளாயன கழியும் இருக்கா இல்லையா? முச்சை வினையும் கழியும் அப்படிங்கிறது எச்சம். உடல் உழாய்ங்கிறது அவாய் நிலை. தருவான் முன்னு இருக்கலாமா? தருவான் முன் கழியும்னு ஒன்று சேர்க்கிறோம். அது எச்சம், சொல் எச்சம் இல்லையா? எப்படி கழியும் அப்படின்னா உடல் ஊழாய் அப்படிங்கிறது அவாநிலை. என்ன மாட்டே அடுத்திக்க? அதிலே ரெண்டு இருக்கு. ஒன்று எச்சம், இன்னொன்று அவாய் நிலை. அப்போ இந்த செவி வாய் கண் இல்லையா? செவி தோல் கண்ணாக்கு மூக்கு செவி இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? செவி தோல் கண்ணாக்கு மூக்கு இதெல்லாம்
ஆமாம், அதெல்லாம் இந்திரியங்கள். இதெல்லாம் முதல் பண்ணது உடைமையாகிய மாயோயம் எனப்படுவன. இதெல்லாம் எதுக்கு? உலகத்தை நுகர்றதுக்கு கொடுத்தான். இப்ப நாம என்ன கருவியை பெற்றிருக்கோம்? இறைவனை நுகர்வதற்கான கருவியை தான் முக்கிய பெற்றிருக்கோம். வேற என்னத்துக்கு நமக்கு இது அப்படின்னு நினைச்சு விடணும். விளங்குதா? இதை ஏன் விடுதோம்? ஏமா நாமல்ல இந்திரியம் ஏன் விடுதோம்? இதெல்லாம் உலகத்தை நுகர்ற கருவி இல்லையா? அப்ப நமக்கு நுகர், இப்ப யாரை நுகர போறோம்? பெருமான நுகரணும். அதுக்கு இது கருவி ஆகாது அப்படின்னு நினைச்சு விடணும். விளங்குதா? அதனால இவையெல்லாம் மாயையம் எனப்படுவன அன்று. இதெல்லாம் ஆன்மாவில்லை. ஏன்னா நாம 5ஆம் நூற்பாவில் என்னமா சூத்திரத்தை சொல்லுங்க. மை வாய் கண் மூக்கு செவி அளந்தறிந்த அறியா. அந்த மை வாய் கண் மூக்கு இல்லையா? விளம்பிய உள்ளத்து மை வாய் கண் மூக்கு 4 தான் சொல்லியிருக்கு. செவிங்கிறது எச்சம். விளங்குதான்? அது சொல்ல எச்சம் இல்லையா? இவையெல்லாம் அளந்து அறிந்தும் அறியா அப்படின்னு சொல்றோம் இல்லையாமா? அப்போ ஆன்மா அதுக்கு முதல் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 2 ஐம்பொறிகள் ஆன்மாவால் அறியும் என்றது. அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து நின்று காணி நல்லால் அவை ஒன்றை விடையா. அப்ப நாம அதுதான் நாமன்னு அதோட ஒற்றிச்சு நிக்கணும் உணர்வுனால இல்லையா? இந்த கருவிதான் செவிதான் நாமன்னு நின்னாதான் காது கேட்கும். செவியோட ஒன்றாம செவி இங்க இருக்கு, நீங்க வேற இடத்துல நின்று அப்படின்னா கேட்காது. விளக்குதாமா? அதனால இங்க சொல்றாரு, அந்த மாயையம் எல்லாம் எனப்படுவன. இதெல்லாம் மாயையம் எனப்படுவன அன்றி ஆன்மாவாகிய யாம் அல்ல. யாம் எனப்படுவன அல்ல. இதெல்லாம் நாம அல்ல. இந்த கருவிகள் நாம் அல்ல. அவை தொழிற்படுதலும் அவ வேலை செய்யறதும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமா, அப்படி இல்லை. ஏன்னா நீங்க இப்ப சொல்றீங்களாமா, இதைத்தான் நம்ம இவங்கெல்லாம் சொல்றான். எந்த சங்கராந்தவாதின்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா, அவன் இதே தான் சொல்றான். நீங்க சொன்னதை தான். ஏன் அதை விட்டா நம்ம எப்படியா கேட்க முடியும் அப்படிங்க? இல்ல, கருவியே இல்லாம. ஏன்னா கம்பு இல்லாம எப்படி நடக்க முடியும்? காலில் கோளாறு இருக்கும்போது தான் கம்பு. இல்லைன்னா அறிவுன்னு இருந்தா ஒண்ணுமே தேவையில்லை. அது 4ஆம் நூற்பாவில் சொல்லும் போதே இந்த அறிவுடைய பொருள் நாமன்னு சொன்னா இதை ஏன் கூடிட்டுன்னு கேட்கிறாரா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னாரு? என்னமா சொல்றாரு 4ஆம் நூற்பாவில்? அந்த கரணம் அவை ஒன்றும் ஆன்மா இல்லை. அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா இல்லையா? அந்த கரணங்கள் எதுவும் ஆன்மா இல்லை. ஆனா பிறகு அதுக்கு வேறான அறிவு பொருள். அப்போ அதுக்கு வேறான அறிவு பொருள்னா அறிவு பொருளுக்கு இந்த கருவி எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? சகசமலத்தான் அந்த அறிவுல ஒரு அழுக்கு நின்று மறைக்கிறதுனால இந்த உதவி தேவைப்பட்டது. அப்போ ஒரு காரணம் பற்றி தற்காலிகம் தானே, விடிவாம அளவும் விளக்கு தானே. இப்போ விடியலை தேடுறது, அருளை தேடுறது தானே நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுதான் நமக்கு. இது இல்லாம தான், அப்போ கம்பு இல்லாமே நம்ம நடக்க முடியாதுன்னு நினைக்கப்படாது. கம்பை வச்சு நடக்கிறது நமக்கு செயற்கை இல்லையா? நம்ம அறிவிக்கொண்டே எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் இயற்கை. அதுதான் அப்படி சொல்றவன் இருக்கான். எல்லாம் அந்த ஒவ்வொரு மதமும் அந்த அறிவினுடைய நுட்பம் வர வர கருத்து மாறுறது தானே. அப்போ அந்த கருத்துடைய நம்மகிட்ட வருதுன்னா அதே மாதிரி அவங்ககிட்டயும் வருமா இல்லையா? அவன் அந்த அளவிலே நின்றுதான், நாம் அதை தாண்டி போகிறோம், அவ்வளோதான். விளங்குதாமா? அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படி கேட்கறதுன்னு விளங்குதாமா? இதெல்லாம் நம்ம அதை சொல்லும் போதே இதெல்லாம் இதோட கூடி இருக்கிறதெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு குற்றத்தினால சேர்ந்துருக்கணும்.
அதனால இது நமக்கு இயற்கை இல்லை, இதோட அறிகிறது. அதனால இவை தொழிற்படுவதும் இப்பெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. எல்லா கருவியும் நம்மகிட்ட இருந்தாலும் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஏன் இல்லை? என்னடா சொல்றீங்க? ஏமா இப்போ இந்த கருவிகளை நம்ம வழியில இல்லைன்னு சொல்றோம். ஏன்? அதெல்லாம் சரி, ஏன் உங்க வழியில வைக்கல? இப்ப ஏமா இப்ப நீங்க நாம ஒன்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது சரி, பார்க்க முடியாமையே போக்குது. இந்த பாடம் சொல்லும் போது தூங்கிடக்கூடாதுன்னு நினைக்கியோ, அது அறியாம அப்படி தூங்கிடுது இல்லையாம்மா? ஏன் அப்படி? அப்படிலாம் இல்லை. அதாவது என்னன்னா, ஏன்னா அந்த கருவிகள் செயல்படுவது வினை வழி செயல்படணும். அப்போ எந்த வினைய நீங்க எப்போ அனுபவிக்கணும் உங்களுக்கு ஒரு தாலையும் தெரியாது. எதை அனுபவிக்கணும், எவ்வளவு அனுபவிக்கணும், எப்போ அனுபவிக்கணும் ஒன்றும் உங்களுக்கு. அதனால பெருமான் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். விலகுதா? உங்க வழியில வச்சா எல்லாம் விபரீதமாகி போயிடும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். இப்போ அவன் எந்த வினையை நுகரணும், எவ்வளவு அறியணும்னு யாருக்கு தெரியும்? அப்போ அதுக்கு தகுந்தாப்புல கருவிகளை விலக்கி அவர் செலுத்துறாரு. ஆனால் அவரே செலுத்தி எல்லாம் இருந்தாச்சுன்னா நீங்கள் அடுத்தவனுக்கு நகர்ந்த மாதிரி வேற இருந்து பார்ப்பீங்க. அதனால நீங்கள் தான் செய்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திடுவார். நீங்கள் கண்ணை கொண்டு இப்படி திருப்பினதுனால தான் பார்த்தோம்னு விளக்குதா? திருப்பதி நீ உங்களை திருப்பிட்டான் அவன். அதை நாமே செஞ்சதா நினைச்சாதான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் இல்லையாம்மா? அதனால தான் நம்ம அந்த 2ஆம் நூற்பாவில் படிக்கிறது, இறைவன் கருவிகளை செலுத்துகிறது ஒன்றும், இந்த புருடன் மூலமாக செலுத்துறது ஒன்றுன்னு 2 விதமாக வைக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் பெருமான் நமக்கு அந்த அனுபவம் வருவதற்காக இந்த புருடன் மூலம் செலுத்துகிற மாதிரி ஒரு பிரேமையை ஏற்படுத்தி இல்லையா? அவன் நேராக செலுத்துறது ஒன்று இருக்குது, நம்ம மூலமாக செலுத்துறது ஒன்றுன்னு வைக்கிறானா இல்லையா? எதுக்கு வைக்கிறான்னா, நாம் இப்போ கையை பிடிச்சி எழுதினாதான் அந்த குழந்தைக்கு நான் எழுதணும்னு அந்த உணர்வு வரும். எழுதுறது அவன்தான். ஆனால் நம்ம கையை பிடிச்சி எழுதுறதுனால நாம் என்ன நினச்சிக்கிடுதோம்? நாமே எழுதுறோம், அதுதான். அதனால நாமே இயக்கிற மாதிரி ஒரு பிரேமையை ஏற்படுத்துறார். விளங்குதாமா? அப்போ தான் நமக்கு அனுபவமே வரும். அது அந்த 2வது நூற்பாவில் அந்த கருவிகளை பற்றி சொல்லும் போது அது நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, அது தெரிஞ்சாதான் இறைவன் என்ன செய்கிறான், நாம என்ன செய்கிறோன்னு தெரியும். விளக்குதாமா? ஆமாம். என்ன ஒதுக்க வைக்காச்சு. வாழ்த்தும் குருமரபு வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி புயலாரும் பொழில் திரு ஆபட்டு துறைபால் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.